Welcome to Achi Masala, Nia Nana, powered by Jannal, Vernica Ayurvedic Hair Oil, co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் அப்படிங்கிறது சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வீடுகளில் அடிக்கடி நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிற அல்லது டிபேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபெஸ்டிவல்ஸ் அல்லது கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதி. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது, நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் சமீபத்திய காலங்களில் பார்க்குறப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸுடைய எண்ணிக்கையும் அதுக்காக செய்யக்கூடிய செலவும் அதற்காக நாம் செலவிடக்கூடிய நேரமும் என்பது ரொம்ப அதிகரிச்சிருக்கோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏன் அப்படின்னா இதை ஒரு சமூக காரணத்தோடும் ஒட்டி பார்க்க வேண்டியிருக்கு. இதோடைய செலவு, இதுக்கான நேரம், இதுக்கான ப்ரெஷர், இதில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ், இப்படி பல கூறுகள் இதுக்குள்ளே இருந்தாலும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, தமிழர்கள் பெரும்பாலும் தங்கம் வாங்குறப்பவே அதை ரசித்து வாங்குகிறோம் அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தங்கம் வாங்கலே இதை அடகு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நம்ம வாங்குகிறோம். அந்த எண்ணத்தில் தான் நம்ம தங்கம் வாங்குகிறோம். ஏன்னா தங்கம் வாங்கும்போது அதை போட்டு பார்க்கலான்னு நம்ம நினைக்கிற மாதிரியே அவசரத்துக்கு அடகும் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அடகு பல்வேறு காரணங்களுக்காக வைக்கப்பட்டாலும் கூட சிறு சிறு குடும்ப விழாக்களுக்காக நம்முடைய ஆபரணங்களை நாம் அதிகமாக அடகு வைக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஒரு கம்மலையோ அல்லது வளவியவோ அல்லது தேவைக்கேற்றபடி சிறு சிறு குடும்ப விழாக்கள், அதுக்காக தங்கத்தை நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் இது போன்ற கொண்டாட்டங்கள் அதிகரிப்பதும் அதற்கு செலவு செய்வதும் அதற்கு நேரத்தை ஒதுக்குவதும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருகிறது முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்பு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், பிரச்சனை உண்டாக்குது, செலவை உண்டாக்குது, அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தரப்பு இருக்காங்க. சின்ன சின்ன குடும்ப விழாக்களுக்காக உங்களை எப்படியெல்லாம் தயார்படுத்துறீங்க? என்னென்னலாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிங்க? ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சத்திரம் நாமளாக கிடைக்காது. பாப்பாவுக்கு வந்து காது ஊத்து ஃபங்க்ஷன் வைக்கிறோம், இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கணும், ஒரு மாதம் முன்னாடி சத்திரம் புக் பண்ணணும். புக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு எப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன டிஷஸ் பண்ணணும், ப்ளஸ் என்னென்ன ட்ரெஸ் போடணும், யார் யாரை கூப்பிடணும். மெயினாக பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க கூப்பிட்றது தான் மெயின். வச்சு கூப்பிட்றது வந்தோன்னா அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஜாலி. ஓகே, எதுக்கெல்லாம் பத்திரிக்கை அடிப்பீங்க? பர்த்டே ஃபங்க்ஷன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இப்போ ஸ்டைல் மாறிடுச்சு. இப்போ யாரும் சத்திரத்தில் வைக்கிறதில்ல, எல்லாம் ஹோட்டல்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹோட்டல்ஸ் ரெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ஃபுட்டும் கூட தான் காஸ்ட், ஜஸ்ட் ஃபிக்ஸ்டு. ஒரு மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனாக தீம் என்ன தீம் கேட்குறாங்க, அந்த தீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த தீமுக்கு தான் சார்ஜஸ். நம்ம போய் காரில் போய் இறங்க வேண்டியது. உங்கள் பர்த்டே பார்ட்டி, உங்கள் பிள்ளையோட பர்த்டே பார்ட்டிக்கு என்ன தீம் வச்சிங்க? அப்போ அவளுக்கு வந்து பிங்க் பிடிக்கும், பிங்க் தீம் வந்து வச்சோம். கேக்கில் இருந்து அவள் போகிற ட்ரெஸ்ஸில் இருந்து பலூன்ல இருந்து சேர்ஸோட கலர்ஸ்ல இருந்து எல்லாமே அவளுக்கு தான் வச்சிட்டோம். எத்தனை வயசு குழந்தை? அது குழந்தை வந்து 1 வயசு குழந்தை. உண்மையை வச்சு பாருங்களேன், 1 வயசுல ஒரு குழந்தை எனக்கு பிங்க் பிடிக்கும் அப்படின்னு சொல்லாது. சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இப்போ கூட சொல்றேன், நீங்க எல்லா கலர்ஸும் வச்சீங்கன்னா ஒரு 10 கலர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு 15 நிமிஷம் ஒரு ட்ரெஸ் மாற்றணும். அவளுக்கு 10 ட்ரெஸ் எடுத்தோம் பர்த்டேக்கு மொத்தம் 15 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே இருந்தோம். ஓ, ஃபங்க்ஷன் 15 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் அவளுக்கு மாற்றிக்கிட்டே இருந்தோம். ஏன் அப்படி? அதை எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா என்னோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இருக்கும்போது அப்படி பண்ணலை. பர்த்டேனா போய் காலைல விழுவோம், 100 ரூபா கொடுப்பாங்க, போய் சாக்லேட், ஆசி சாக்லேட் பெரிய விஷயம், அதை வாங்கி பசங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ எங்கள் பசங்களுக்கு நான் என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப்ல என்ன பண்ணியிருக்கோம்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், 15 நிமிஷத்துக்கு ஒரு அந்த பிள்ளைய கூட்டிட்டு கொண்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறது கஷ்டமா இருக்காதா? அதுக்கு தான் ஆள் இருக்காங்களே, அவங்க அம்மா இருக்காங்க. இல்லைங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது, பிள்ளைக்கு கஷ்டமா இருக்காதான்னு கேட்குறேன். கஷ்டம்லாம் இல்லை, அதுக்கு ஆள் சொந்தக்காரங்க சுற்றி இருக்காங்களே, அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, எவ்வளோ நாள் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ஒர்க் பண்ணியிருப்பீங்க? நான் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஒர்க் பண்ணேன். ஃபைன். பக்கத்தில் எப்படியெல்லாம் தயாராகிறீங்க? என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன மாதிரி தயாராகிறீங்க? அதான் சார், நான் ரீசெண்டாக என் பையன் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே வீட்டில் சீரியல் செட்டில் முதற்கொண்டு எல்லாத்தையும் என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம், ஸோ டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலான்ற மாதிரி செட் பண்ணோம். அப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸ்னால் இந்த இடத்துல இந்த ஹோட்டல் பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதில் மெனு ஐட்டம்ஸ் என்ன மாதிரி காலையில் இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் எப்படி கொடுக்கலாம், ஸோ இது மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதணும். ஸோ வெல்கம் ட்ரிங்க்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க? வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தோம் சார். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிஃப்ட் என்ன மாதிரி இது பண்ணலாம். ஆக்சுவலி சொல்கிற மாதிரி இல்லை, இவங்களுக்கு நான் என்ன இப்போ ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ஆக்சுவலி ப்ளூ கலர் பேட்டர்னாக சூஸ் பண்ணேன். ஸோ பாய்ஸுங்கிற அந்த லாஜிக் தான், மற்றபடி ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறோம். பையனுக்கு எத்தனை வயசு? பையனுக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. ஸோ அங்கே குழந்தைங்க வர சின்ன பாப்பாக்கெல்லாம் வந்து இந்த டார்பி டால் மாதிரி வாங்கி அதை கிஃப்டாக கொடுத்தோம். ரிட்டர்ன் கொடுத்தோம். சும்மா ஒரு சின்னதாக ஒரு ப்ளே இது மாதிரி ஒரு எங்கேஜ்மெண்ட் கேம்ஸ் மாதிரி அது ஒரு பிளான் பண்ணாங்க, ஒய்ஃப் பிளான் பண்ணி. ஸோ அது ஒரு கேம்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாங்க, பசங்களுக்கு கேம்ஸ் மாதிரி. ஸோ அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி கேம்ஸ்லாம் இது பண்ணலான்ட்டு. ஸோ அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எவெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனாக ஃபங்க்ஷன் முடிக்கிறப்ப ஒரு பெரிய விஷயம் நல்லா பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எங்கள் அக்காவோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக துபாயில் செலிப்ரேட் பண்ணலான்னு யோசிச்சேன் சார். 1.5 months முன்னாடியே பிளான் போட்டோம். ஃபேமிலியோட துபாய்க்கே போகலாம், அங்கேயே போயிட்டு எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். பொஃபே வைக்கலாம், ஏன்னா வரவங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும், பார்த்து பேசணும், எப்படி இருக்கீங்கன்னாலும் விசாரிக்கணும். அவங்களுக்காக பொஃபே வச்சிடலாம்.
தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க். சேர்ஸ்லாம் வந்து ஒயிட் கலரில் அரேஞ்ச் பண்ணோம். பிங்க் கலர் பலூனு, பாப்பாவுக்கு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு 5 ட்ரெஸ் கிட்ட எடுத்திருப்போம். அப்புறமா வந்துட்டு டிஜே வச்சோம் சார். டிஜே வச்சோம். அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து பப் மாதிரி ஆடுறதுக்கு லைட்டிங் செட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். டான்ஸ் ஃப்ளோ. எஸ், அதெல்லாம் செலக்ட் பண்ணி அதே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் சார். துபாயில போய். எஸ், ஃபேமிலியோட போய். வேற ஒரு குடும்ப விழாவுக்கு எப்படி எல்லாம் தயார்படுத்திக் கொள்ளுவீங்க சார்? இன்விடேஷன் பார்க்கறதுக்கே 4-5 கடை போவோம் சார். ஒவ்வொரு கடையிலும் போய் வெரைட்டியா என்ன இருக்கலாம், இதுவரையிலும் யாருமே கொடுக்காத மாதிரி ஒரு இன்விடேஷன் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அதே மாதிரி சாப்பாடு என்ன பண்ணலாம், வீட்டில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொன்று கொடுப்போம். உனக்கு என்ன தோன்றது சொல்லு, உனக்கு என்ன தோன்றது சொல்லு அப்படின்ட்டு பசங்களுக்குலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே. என்னோட அண்ணாவோட குழந்தையோட பர்த்டே. அது ஆக்சுவலாக பர்த்டேவா கல்யாணமா அப்படின்னு தெரியாத, கண்டுபிடிக்காத முடியாத டிஃப்ரென்ஸ் அளவுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தோம். இதில் பெரிய ரொம்ப வித்தியாசமாக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வர்றவங்களுக்கு தங்கத்தில் மூக்குத்தி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தங்கத்தில் மூக்குத்தி கொடுத்தோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே கலரில் பட்டு புடவை, எல்லாருக்குமே ஒரே கலரில் பட்டு புடவை. வீட்டில் இருக்கிற அண்ணாக்கெல்லாம் ஒரே மாதிரியான காஸ்டியூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. வீட்டில் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே நல்லா அப்படி பாஷாக இருக்கணும், அப்படி கேப்புச்சினோ எடுத்துகிட்டு வந்து அவர் இப்படி கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இமேஜினேஷன் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி சர்வ் பண்ணணும். பார்த்தோன்னே என்ன இந்த குழந்தைக்கு நிஜமாவே பர்த்டே தானா இல்லை கல்யாணமா அப்படி யோசிக்கணும்னு நினச்சி இத்தனையும் பண்ணோம். எங்கள் அண்ணா அளவுக்கு இவ்வளோ உயரம் கேக், எங்கள் அண்ணனோட ஒரு படி உயரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் எங்கள் அண்ணி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அதே சைஸுக்கு எனக்கு ஒரு கேக் வேணும்னு சொல்லிட்டு கடையாக ஏறி சுற்றுறேன் சார். பாண்டிச்சேரியில் எவ்வளோ பெரிய கடைக்கு போயிட்டு கூட அவங்கெல்லாம் வந்து இல்லை இவ்வளோ பெரிய கேட்கலாம் பண்ணால் கீழே விழுந்துருங்க, பிரச்சனை ஆகிடும், ஃபங்க்ஷன்றது கொஞ்சம் சந்தோஷம் பண்ணுங்க, ஒய் நாட் ஒரு சின்ன கேக்காக ரெடி பண்ணுங்களேன், அது ஒரு மாடலாக ரெடி பண்ணுங்கலாம் காமிச்சாங்க சார். நான் செட்டே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நல்லா எங்கள் அண்ணி சைஸ்க்கு வேணும், எங்கள் அண்ணன் உயரத்துக்கு வேணும். அவ்வளோ பெரிய கேக்கும் அப்படி வெட்டும் போது பார்த்தாங்க பாருங்க சார், என்ன ஒரு பார்வை அப்படியே எல்லாரும், அந்த ஒரு சந்தோஷமே தனி சார். என்ன அவங்க உயரத்துக்கு கேக் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேன் சார். ஒரு கடை 2 கடை இல்லை, ஒரு 10-15 கடை பேக்கரி பாண்டிச்சேரியில் ஒன்று விட்டுருக்க மாட்டேன் நான். சார் இதை செய்வீங்களா? இதே மாதிரி அண்ணன் மாதிரி அண்ணி மாதிரி மேலே ஒரு பொம்மை கண்டிப்பாக இருக்கணும். இல்லைம்மா இவ்வளோ வெயிட்டுக்கு மேலே பொம்மை வச்சா விழுந்துரும், சரிஞ்சிரும், பிரச்சனை வரும் எல்லாமே சொன்னாங்க. நான் கேட்கல, என்ன பே பண்ணோம், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க நான் கொடுக்குறேன். நான் இப்போ தான் சார் சம்பாதிச்சு ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. நான் வந்து ஷிப்பிங் கம்பெனியில் ஃப்ரெஞ்ச் ப்ராசஸ் எக்ஸ்பர்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பிக்காக எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பெருசாக இருக்கணும் அவ்வளோ இருக்கணும். கிராண்டா 4 பேர் பார்த்துட்டு அப்படியே மனசுல நின்னுறணும். அடுத்த வாட்டி இதே மாதிரி கேக்குக்காக எத்தனை கடைக்கு அலைவாங்க. அது வேணும் சார் எனக்கு. அந்த ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குல்ல, அது வேணும் எனக்கு. அந்த கோல்டு மூக்குத்தி கொடுத்தது, வர்றவங்களுக்கு அந்த பட்டு இப்போ என்ன பேசினாலும் காது காது இப்போ உங்களுக்கு இல்லை, நான் கேட்டு கேக் காது முழுகிட்டீங்க. ஓகே. எஸ், எனக்கு 7 months பேபி இருக்கான். அவனுக்கு ஃபங்க்ஷன் கிராண்டா பண்ணணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கு எனக்கு. ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னென்ன மாதிரி பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? முதல்ல அவனோட போட்டோ கொடுக்கணும், அது ரொம்ப எனக்கு ஆசை. டிஃப்ரெண்டா அவனை போட்டோ எடுத்து கண்டிப்பா கொடுக்கணும். எங்க அத்தையும் அது ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இன்னும் 3 மாசம் இருக்கு பர்த்டேக்கு. இன்னும் 5 months இருக்கு. சோ இப்பவே ரெடி. ஓகே. ஆப்போசிட்ல தான் இருக்காரு. அவங்க வீட்டுக்காரர் வருத்தத்தோட தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படிங்கறாரு சொல்லலே. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வச்சேன். அதை நானும் என் ஒய்ஃபும் தான் எல்லாமே பிளான் பண்ணோம். இன்விடேஷன்ல இருந்தே பிளான் பண்ணோம். அதாவது பொதுவாக கிரகப்பிரவேசம்னா எல்லாரும் இன்விடேஷன் அடிச்சு கொடுப்பாங்க. நான் இன்விடேஷனே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஓலைச்சுவடி மாதிரி இருக்குமான்னு சொல்லி தேடி பார்த்தேன். நான் மதுரையிலேருந்து வரேன், அங்கே அந்த மாதிரி கிடைக்கல. அப்புறம் அந்த காலத்துலலாம் அரசர்கள் வந்து அந்த ஒரு ஓலை மாதிரி, அதாவது துணி மாதிரி இருக்கும் அப்படியே சருங்க, அது மாதிரி இன்விடேஷன் போய் எடுத்து அது தேடி கண்டுபிடிச்சு அது ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் இருந்தது, அந்த கார்டு பிரிண்டர்ஸ்ட்ட. அங்கே போய் அதை வாங்கி அப்புறம் அதை வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் கொடுத்தோம்னா மை அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு தடவை கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 100 கார்டு வந்து வேஸ்ட் ஆச்சு. செலவை பற்றி கவலைப்படல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நான் நடத்துறது, நானே என் ஒய்ஃபும் பண்ணுறது. அவங்களுக்கு வந்து தாம்பாளத்தில் வச்சு இன்விடேஷனை கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்புறம் வர்ற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஹோட்டலே ரூம் போட்டு கொடுத்துருந்தேன். ஸ்டேக்கு தங்குறதுக்கு ரூம் போட்டு கொடுத்துருந்தேன். அப்புறம் அவங்க அங்கேருந்து என் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம், ஆக்சுவலாக மஃபசல் ஏரியா, அங்கே வர்றதுக்காக வந்து 2 வேன் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. வீடு எவ்வளோ கட்டினீங்க? 25 lakhs. 25 லட்சம். ஓகே. தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப்.
வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். சின்ன சின்ன குடும்ப விழாக்களுக்காக உங்களை எப்படியெல்லாம் தயார்படுத்துறீங்க, என்னென்னலாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிங்க? ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் கூப்பிடணும், எத்தனை பேரை எந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேரை கூப்பிடணும்னு எழுதுவோம் சார். இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டினா ஒரு 30 மெம்பர்ஸ் நம்ம எந்த ஹோட்டலில் வைக்க போறோம், இல்ல ஒரு காது குத்துனா 50 பேர் 100 பேர்னு ஃபர்ஸ்ட் அதை எடுப்போம். அதுல யாரெல்லாம் நமக்கு முக்கியம், எல்லா ரிலேட்டிவும் இருப்பாங்க, யாரெல்லாம் முக்கியம்னு அவங்கள ஃபர்ஸ்ட் எடுப்போம். அடுத்து எவ்வளவு செலவாகுது, அப்புறம் அந்த பணத்தை ரெடி பண்ணணும், இந்த பணம் எப்படி ஆர்கனைஸ் ஆகும். அடுத்து வந்து ட்ரெஸ் வந்து எடுக்கணும்னா குழந்தைக்கு இப்போ குழந்தைக்கு காது குத்தோ பர்த்டேவோ வச்சோம்னா ட்ரெஸ் வந்து போய் கடையில் போவோம் இருக்கிற ட்ரெஸ் எடுப்போம்னு நினைக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் என் குழந்தை இந்த பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் போட போறா, ஃப்ராக்கா சோலியா, அது என்ன கலர் நான் டிசைட் பண்ணிடுவேன். அதை எல்லா கடையிலையும் சர்ச் பண்ணி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு கடையா போய் சுத்தி எங்க எனக்கு திருப்தி ஆகுதோ அங்க என் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுப்பேன். அப்புறம் கேக், முக்கியமா கேக் தான் பர்த்டேனா அது வந்து ஒவ்வொரு கடையில நிறைய தீம் குழந்தைங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு கடையில போயிட்டு இதுல இருக்கிறதுன்னு செலக்ட் பண்ண மாட்டேன். எந்த கடையில எவ்வளவு தீம் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு போய் பார்த்து அதுல எனக்கு அதாவது குழந்தைக்கு வந்து இப்போ 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு பிடிச்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட சந்தோஷம் தான் அதுல வந்து 50% மேல அடங்கி இருக்கும். ஸோ என் குழந்தை பர்த்டே நான் சந்தோஷமா செலிப்ரேட் பண்றேன்னா எனக்கும் அது பிடிச்ச மாதிரி என் குழந்தையும் அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியான கேக்கை நான் செலக்ட் பண்ணுவேன். அடுத்து எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வர வரைக்கும், அந்த ஃபங்க்ஷன் டே வர வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அதாவது இன்னைக்கு காலையில ஃபங்க்ஷன்னா 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அலாரம் வைக்கிறேன்னா நான் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சிடுவேன். ஸோ இதுதான் மெயின் திங்காக இருக்கும். அடுத்து அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். யார் என்ன சொல்லுவாங்க, கூப்பிடுறதுல கூட பிரச்சனை இருக்கும். ஏன்னா நான் ஒருத்தங்களை இன்வைட் பண்ண போகிறேன்னா நான் இன்வைட் பண்ணிவிட்டு அடுத்து போகிறதுக்குள்ள அவங்க ஃபோன் பண்ணி இவங்க வந்தாங்க சொன்னாங்க உங்களுக்கு சொன்னாங்களான்னு கேட்பாங்க. ஸோ அதில் கூட யாரை முக்கியமாக கூப்பிடணும் கூப்பிடணுன்றதை கூட பார்த்து வைக்கணும். உங்கள் பேர் என்ன? என் பேர் அனிதா. ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஏன்னா இப்படி தான் எல்லாருமே பண்ணுவோம். பக்கத்தில் சார் நான் என் பையனோட பர்த்டேக்காக 2 months முன்னாடி ஒரு லோன் ஒன்று போட்டேன் சார். லோன் அது கிராண்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு லோன் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே பண்ணாங்க. அது வந்து ஒரு என் பையனுக்கும் அவனுக்கும் வந்து ஒரு 2 months டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அவனோட பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது அந்த டைம்லேயே வந்து என் பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போத்துலேருந்து நான் ப்ரிப்பேர் ஆகிடணும் அப்படின்றதுக்காக அது மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வேறு என்னென்ன ட்ரெஸ் எடுக்கலாம், எக்ஸாம்பிள் வேஷ்டி சட்டை அது மாதிரி, அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு, அப்புறம் எங்கள் அண்ணிக்கு, எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அண்ணன் பசங்களுக்கு, என் மிஸ்ஸஸ்க்கு, என் மாமியாருக்கு கூட எடுத்தேன் சார். அதில் ஒரு காரணம் இருக்குது சார். அண்ணன் பொண்ணுக்கெல்லாம் அண்ணன் பொண்டாட்டிக்கெல்லாம் எடுக்கிறப்ப மாமியாருக்கு எடுக்கணும் தானே. ஸ்டார்டிங் வந்து வெல்கம் ட்ரிங்க், பஞ்சு மிட்டாய் வைக்கிறது, அதுக்கப்புறம் பாப்கார்ன் கொடுக்கறது, அந்த மாதிரி ஈவெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சோம். பேனர் வந்து வச்சோம். எப்படி ரெடி பண்ணோன்னு கேட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து என்னோட தருணோட ஃபோட்டோஸை விதவிதமாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஒரு 10 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன் நான். கிருஷ்ண வேஷம் போட்டோம், அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சைடில் வந்து ஒரு 7 ஃபோட்டோ, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 7 ஃபோட்டோ போட்டு சென்டரில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவன் தெரிகிற மாதிரி போட்டோம். ஹைலைட்டே அதான் சார். கார்ட்டூன் வச்சு கொடுக்கறது வந்து ஒரு ஈவெண்ட்டாக வச்சோம் சார். 2 கார்ட்டூன் வந்தாங்க, டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லிட்டு. வந்த குழந்தைங்க எல்லாம் அந்த டாம் அண்ட் ஜெரியோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த மாஸ்க் போட்டு நிப்பாங்களே. ஆமா சார், மாஸ்க் போட்டுட்டு நின்னுட்டு எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க அவங்க. பக்கத்துல சார் பேசிக்கலி நாங்கள் நாகர்கோயிலேருந்து வந்தவங்க. நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னால் வந்து இங்கே வந்து நல்லபடியாக இப்போ ஆகிட்டோம். ஸோ இங்கே பண்ண சமயம் இந்த கிராமத்தில் உள்ள ஃபங்க்ஷனையும் இங்கே சிட்டியில் இருக்கிற ஃபங்க்ஷனையும் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். யாராருக்கு லிஸ்ட் எடுத்தேன், யாராருக்கு ஃபோன் பண்ணணும், அவங்களோட ஃபோன் நம்பர், பிஸ்னஸ் ரீதியாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாகட்டும், சொந்தக்காரங்க ரீதியாகட்டும். எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். நாகர்கோயிலில் ஏத்தங்காய் ஜிப்ஸ் அடிச்சிக்கவே முடியாது, மட்டிப்பழம் திருநெல்வேலிக்கு கூட கிடைக்காது, அதிரசம் வேறு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ வந்துடு, எல்லாத்தையும் ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்துடு. எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி எங்கள் அண்ணன் உடனே எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. கையில் வாழைக்கொலையை கொண்டு வந்துட்டாங்க. சிட்டியில் கிராமத்து ஃபங்க்ஷன் நான் பண்ணேன். நான் இங்கிட்டு கேட்குறப்போ இப்போ இந்த பர்த்டே தவிர வேறு என்ன புதுசாக கொண்டாடுறாங்க நம்ம வீடுகளுக்குள்ளே? இப்போ புதுசாக என்னென்ன விழாக்கள் தேவையில்லாமல் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வளகாப்பு மண்டபத்தில் வைக்கிறாங்க. 1/2 மாத கர்ப்பிணி 9ஆம் மாதம் இருக்கும்போது அவங்கள அலைச்சலோட வைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற மண்டபத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. மண்டபத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்லயே வைக்கலாம். வேற புதிதாக வேற என்ன விழா வந்திருக்கு? சாதாரணமாக மேலே வைப்போம், கல்யாணம் எப்போ பண்ணுது. அது இப்போ புதுசாக கேரளா மேலே வைக்கிறாங்க. செண்டை மேலே யாரும் ஒருத்தர் பேசுறது கூட கேட்காத அளவுக்கு செண்டை மேலே வைக்கிறாங்க. நான் இப்போ இங்கிட்டே கேட்குறேன், புதுசாக இப்போ என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் வந்திருக்கு சொல்லுங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா தொட்டுள்ள போடுறதுன்னு சொல்லிட்டு ஈவினிங்கும் ஒரு
ஃபங்க்ஷன் பண்றாங்க காலையில வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் அதுக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு? பண்றாங்க தொட்டில்ல போடுறது. தொட்டில்ல போடுறது. ஆமா, அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரிய பார்ட்டியா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் குழந்தை காலையிலே பேர் வச்சிருவாங்க. ஐயர் வந்து பேர் வச்சிருவாரு. இருந்தாலும் தொட்டில்ல போடும்போது தேனை வாயில வச்சு எல்லாரும் ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏன்னா அப்பதான் நிறைய பேர் குழந்தைய பார்க்க வருவாங்க. எல்லாரும் பேரையும் சொல்லி அது கிராண்ட் ஃபங்க்ஷனா பண்ணுவாங்க. குழந்தைக்கு வந்து 5th மந்த் சாப்பாடு ஊட்டுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷனா செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, இந்த சாப்பாடு கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் அவன் சாப்பாடு சாப்பிடுறது அது ஒரு பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. சொந்தக்காரங்கள கூப்பிட்டு அவன் சாப்பிடுறான், இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுறான் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றாங்க. அப்புறம் வேற நியூ இயர் செலிப்ரேஷனை ஃபேமிலி டேவா கொண்டாடுறது. சும்மா கோயிலுக்கு போனோம், காலையில எழுந்தோம், எல்லாம் துளசி மாடத்தை சுத்தணும், சாமி கும்பிட்டோம், இன்னைக்கு நாள் இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நைட்டே கிளம்பி போயிடும், 10 மணிக்கே கிளம்பி போயிடணும். பீச்சில் டைமுக்கு ஹோல் ஃபேமிலி அசம்பிள் ஆகணும். பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூலில் சேர்த்தோம். சரி, இது ஸ்கூலில் சேர்த்துக்காக என்ன பண்ணோம், ஏற்ற வீட்டில் அவங்களாம் கூட்டிகிட்டு சும்மா என் பொண்ணு முதல் ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொல்லி ஃபங்க்ஷனு. என் வீட்டில் வந்து நான்வெஜ் நான் நல்லா பண்ணுவேன், நாமளாவே பிரியாணி பண்ண சொன்னோம். அவங்க வீட்டில் நான்வெஜ் வெஜ் மாதிரியாக பண்ணி இங்கேருந்து நேராக ஈஸியாக போயிட்டு கோவலம் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு போட்டிங் ஹவுஸ் அவங்க பசங்க வீட்டில் குட்டிஸ் இருக்கு. என் பொண்ணு முதல் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க, ஒரு பார்ட்டி மாதிரி வச்சோம். ஸோ ஸ்கூலுக்கு போகிற பார்ட்டி வச்சோம். ஓகே, வேற என்னோட அக்கா கல்யாணம் நடந்துச்சு, ஃப்ரெண்டோட கல்யாணம். கல்யாணம் கரெக்டாக 100th டே செலிப்ரேட் பண்ணாங்க சார். இப்போ பண்றாங்க 100th டே கொண்டாடுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் பீச் ரிசார்ட்டில் கூப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட்ஸு அங்கே போயிட்டு அவுட்டோர் டின்னர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி செமையாக பண்ணாங்க சார். 100th டே கல்யாணம் ஆகி 100வது நாள். ஸ்கூல்ல இப்ப பாத்தீங்கன்னா மாம்ஸ் டே அப்படின்னு ஒன்னு வந்திருக்கு சார். மாம்ஸ் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா எல்லா அம்மாக்களும் அவங்கவுங்க குழந்தையோட அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைங்களோட போய் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எங்களுக்கு ஸ்கூல்ல போட்டி வைப்பாங்க. எங்களுக்கு பாட்டு எங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னவோ குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரி எங்களை ஆக்டிவிட்டிஸ் பண்ண வச்சு அதுக்கான பிரைஸையும் அவங்க கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து அழுகும், நீ வரலன்னா நீ கலந்துக்கணுமா, இன்னைக்கு நீ வரணும், என் ஃப்ரெண்டும் எங்க ஃப்ரெண்டோட அம்மாவும் நீயும் ஃப்ரெண்ட் ஆயிடுங்க, நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களும் அதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார். அதுக்காக நாங்க மெனக்கடுற முன்னாடி என்னென்ன பண்ணலாம் எங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசுறோம். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் டே, வெஜிடபிள்ஸ் டே, ஃப்ளார்ஸ் டே, இதுக்காக வந்து நாங்க ஃபேமிலியில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு போய் வாங்கி, இப்போ கலர்ஸ் டேனா என்ன கலர் ஃபுட், அந்த Dress எல்லாமே அதே கலர்ல போட்டுருவோம். வெஜிடபிள்ஸ் டே, Dress டே, ஆனா அனிதா விழாக்கள் கொண்டாடுறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார். ஃப்ளார்ஸ் டே சார், ஃப்ளார்ஸ் டே அந்த மாதிரி நிறைய பிரவுன் கலர்னா ஒவ்வொரு கலர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சாட் ஒர்க் பண்ணணும், Dress பண்ணணும், சாப்பாடு பண்ணணும், இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த டே எல்லாம் விட்டுருவோம். இவங்க பண்றதுல இந்த ப்ரிப்பரேஷன் பண்றாங்கல்ல, அது பர்த்டேக்கா இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன விழாவா இருக்கலாம், இப்படி இவங்க பண்ற ப்ரிப்பரேஷன்ல எதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலா இருக்கு? என்னுடைய பொண்ணுக்கு அரங்கேற்றம் விழா நடந்தது. அதுக்கு இந்த ஓனா நாங்கள் பண்ணலாம், அந்த டான்ஸ் ட்ரெஸ்ஸை ஓனா பண்ணலான்னு 6 மாதம் என் ஒய்ஃபு என்னால் அலைய முடியும். எனக்கு தெரியும் இதுக்கு வந்து பெரிய டைம்லாம் செலவாகாதுன்னு. ஆனால் அவங்க அந்த 6 மாதம் அந்த ப்ரிப்பேர் பண்ணாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், எந்த இங்கே காஞ்சிபுரம் போகிறோம், செங்கல்பட்டு போகிறோம், கும்பகோணம் போனோம், எங்கெங்கெல்லாம் கிடைக்கும். பட் நான் வந்து டிரைவர், எனக்கு அந்த வாங்குகிற இஷ்யூவில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க இன்ட்ரெஸ்ட்டை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பேன், நீ ஏதாவது செலக்ட் பண்ணு, ஃபைனலாக வந்து சொல்லு, நான் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்கிறேன் அப்படின்னு. இந்த ஒரு ப்ராசஸே ஒரு 6 மாதம், அது ஒரு தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரு டான்ஸ் ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்டேஜில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு தெரிஞ்ச விஷயம். இது இப்படி தான் இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோங்கிறது ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்து அதை ஒரி பண்ணிக்கிட்டு அதில் மண்டே அவங்க குடைச்சல் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்து நம்ம வேலையை நம்ம ஆஃபீஸை லீவ் போட்டுட்டுலாம் இதுக்கெல்லாம் வருவானா, காஞ்சிபுரம் போகணும் வருவேன். இதுக்கு அவங்க வந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க, இவங்கெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணுவாங்களாம். எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கல்யாணம் நடந்தது, கல்யாணத்துக்கு ப்ளவுஸ் தைக்கணுங்கிறதுக்காக அது பண்ண ஆர்ப்பாட்டம் உண்மையிலே எரிச்சல் அடைய வச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக நெட் கார்ட் போட்டு நெட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மாடலை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள டெய்லர் கடை ஷாப்ஸில் என்னையும் கூட்டிகிட்டு போய் கூட நானும் போய் அதுக்கிட்ட அதுக்கு தைக்கிறதுக்கு ஒரு மாடல் ட்ரெஸ், நார்மலாக ஒரு மாடல் ஒரு ப்ளவுஸ் தைக்க வச்சு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு கடையில் போய் சரி இதுக்கு ரேட் என்ன விசாரிக்கிறது, ஒரு 4-5 கடை போய் ரேட் விசாரிச்சு அதெல்லாம் வந்து ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க போகிறாங்க, அதுக்கு எதுக்கு அத்தனை ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைச்சு அதுக்கு இன்னொரு ப்ளவுஸ் பேட்டர்ன் நெட்டில் போய் விசாரிச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அதுக்கு ஃபீட்பேக் கேட்டு, இந்த மாதிரிலாம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு செலவு தான், ஓகே அதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அதெல்லாம் எரிச்சல் அடைய. ஸோ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார், ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்.
ஸோ அவங்க வந்து கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு வந்து இன்விடேஷன் செலக்ட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உட்கார வச்சு நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணணும், என்னோட இன்விடேஷன் இப்படி தான் இருக்கணும்னா ஒரு பெரிய சார்ட் எடுத்து இதில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி மெசேஜ் இருக்கிற மாதிரி வரணும், ஃபேஸ்புக்லேருந்து இந்த கமெண்ட் எடுக்கிற மாதிரி வரணும், காட் என்கேஜ்டுன்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கம் அவரோட ஃபோட்டோ என்னோட ஃபோட்டோ வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இதுலேருந்து அந்த ஓப்பன் பண்ணோன்னே அரிசி உழுகிற மாதிரி பண்ணலாமா, இல்லை பூ உழுகிற மாதிரி பண்ணலாமா, அந்த இன்விடேஷன் உழுகிற மாதிரி பண்ணலாமா, அதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. எனக்கு அவளே கொட்டலான்னு தோணுச்சு சார், ஆனால் கொட்ட முடியல. ரொம்ப எந்துவா இருக்காங்க, அவங்க டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ள டாலரேட் பண்ணிட்டு we are supporting her. அந்த எந்து உங்களை எப்படி இரிட்டேட் பண்ணுங்கறதா என் கேள்வி. ரைட். எங்க மாமா வீட்டில் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாய்க்கு கிளிக்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அந்த நாய் வந்து தன் வீட்டுக்கு எப்போ வருதோ அது அன்னைக்கு பர்த்டே அதுக்கு, அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. கிளி வந்து என்னைக்கு வீட்டுக்கு வந்ததோ அதுக்கு அன்னைக்கு பர்த்டே, அதுக்கு கேக். அந்த நாய்க்கு கிளிக்கெல்லாம் பர்த்டே கொண்டாட உங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது? ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது சார். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கொண்டாடுறது ஏற்றுக்கலாம், சந்தோஷம், அது ஒரு அது பெட்டுகளுக்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே தவிர அதை பார்க்கும்போது வந்து இதுக்கெல்லாம் எதுக்கடா கொண்டாடணும், அதுக்கு என்ன புரிய போகுது, அதுக்கு வச்சா அது நக்கிட்டு போகும் பாவம், அவ்வளோதான், அதுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த ஒரு எரிச்சல் வருது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டே டியூன். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். சிறு சிறு குடும்ப விழாக்கள் விமர்சையாக கொண்டாடுபவர்கள், அதில் சந்தோஷம் கிடைக்கிறது என்று நம்புவர்கள், அதை செய்வதற்கு ரொம்பவும் பிரயத்தனப்படுகிறவர்கள் ஒரு பக்கம். இது போன்ற விழாக்கள் எல்லாம் தேவையற்றது, ஏன் இப்படி அதிகமாக விழாக்கள் கொண்டாடுகிறீர்கள், செலவு செய்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறவர்கள் இன்னொரு பக்கம். 2 கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. ஒருவர் ராஜி அவர்கள், பயோடெக்னாலஜிஸ்ட், நிறைய நாடுகளில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ஷோ. அண்ட் கலப்பிரன், ஒரு ஆக்டிவிஸ்ட், நிறைய நேரங்களில் நீங்கள் நீயானாலே அவரை பார்த்துருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெல்கம். வணக்கம் கலப்பிரன். இப்போது இவர்கள் இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்கல்ல, இப்போ அது மாதிரி விழாக்கள் நீங்கள் கொண்டாட விரும்புவது இல்லை இல்லையா? ஏன் இவர்களைப் போல இந்த விழாக்களை எல்லாம் கொண்டாட நீங்கள் விரும்புவதில்லை? அதற்கான காரணம் சார், இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, சின்ன அளவில் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்கள் நமக்கு உதவி செஞ்சவங்க, சின்ன சின்ன நமக்கு உதவிகள் பண்ணவங்க கூட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா வந்து பக்கத்தில் நமக்கு கீழே இருக்கிறவங்களும் மேலே இருக்கிறவங்களும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே வந்து ஒரு ஆடம்பரமாக நான் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு பிரம்மாண்டமாக நான் வைக்கிறேன் அப்படிங்கும்போது வந்து அந்த எனக்கு கீழே இருக்கிற எனக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க உள்ளே வர்றதுக்கே வந்து ஒரு சங்கடப்படுவாங்க மனசுக்குள்ள. ஒரு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நம்ம நடத்தப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சங்கோஜம் கண்டிப்பாக மனசுக்குள்ளே வரும் சார். எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை சார், அது மாதிரிலாம் சொல்லவே முடியாது. நான் வந்து என்கிட்ட இந்த மூக்குத்தி கொடுக்கறது, இதெல்லாம் இப்படி கேக்கெல்லாம் வெட்டுறது காமிக்கிறதுக்கு, என்னோட சந்தோஷத்தை வெளியே காமிக்கிறதுக்கு தான் நான் இதை கொடுக்குறேன். இதனால அவங்கள நான் பிரிச்சுலாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க வாங்க, அந்த மூக்குத்தி வாங்கிட்டு போங்களேன் சந்தோஷமா. இல்லை, மூக்குத்தி வாங்குறதுக்காக நாங்கள் வர போகிறது இல்லைங்க, நாங்கள் குழந்தைய வாழ்த்தணுங்கிறதுக்காக வரோம். இப்போ திருமணம் நீங்க வாழ்த்துனதுக்கு நான் என்னோட சைடுல இருந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். அப்பவே அதே நிமிஷமே இதுல நாங்க அவங்களை ஏழை பணக்காரங்க அப்படியெல்லாம் நாங்க பாக்குறதே இல்லை. பக்கத்து வீட்டுல எதிர்த்தாப்புல வீட்டுல எங்களை விட குடிசை வீட்டுல தான் இருக்கிறாங்க. அம்மா வாங்க, எங்க பாப்பாக்கு இந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சந்தோஷமா வந்தாங்க. நாளைக்கு அவங்க பேசணும்னா சார் செய்யணும். நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் மறுபடியும் நீங்க இந்த ஏழையை காப்பாற்றுற வேஷம் போட வேணாம். நான் ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க. நான் வந்து ஏழையை பார்த்தேன், அவர் பார்த்தா ஏழைகள் பார்க்கறதுலாம் இல்ல சார். நான் உண்மையை சொல்லிடுறேம்மா, நீங்க நான் இவங்க எல்லாரும் ஒரே கோட்டில் தான் பயணிக்கிறோம். நாமெல்லாம் ஏழைகளை பற்றி பேசிக்கொண்டு ஏழைகளை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்படாமல் தான் இருக்கோம். ராஜா, அதை அரசாங்கம் தான் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் ஒன்றும் செய்யலை. அதை ஏழை கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். தயவு செஞ்சு ஏழை பணக்கார அல்ல இங்கே இஷ்யூ. அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, நீங்கள் படோபடமாக பண்ணுறப்ப எனக்கு அந்த இடத்துக்குள்ளே வர சங்கடமாக இருக்குது. நம்ம சங்கடப்படுத்த போவோம், நான் உள்ளே வரேன், எல்லாரும் படோபடமாக இருக்காங்க, சங்கடமாக நம்ம எப்படி அங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இல்லைங்கிறார் அவர். அந்த ஃப்ரெண்ட்லினஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் சார் இதை கூப்பிட்டுட்டே வரோம். இதுல என்ன இருக்கு? இல்ல, நீங்க கூப்பிடுறது வந்து நீங்க கூப்பிடலாம். நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, எவ்வளவு மேல இருக்கிற எத்தனை எடுத்தாலும் நீங்க கூப்பிடலாம். 100 ரூபா 150 ரூபா பத்திரிக்கை கொடுத்து நீங்க ஏழைகளையும் கூப்பிடலாம். அதை பத்தி நான் தப்பே சொல்லல. உங்க சைடுல நீங்க கரெக்ட். எத்தனை நாள் தான் நான் ஏழைன்னு உட்காந்துட்டே இருக்க போறீங்க? இல்ல எதிர் வீட்டு ஃபங்க்ஷன் போய் அட்டெண்ட் பண்றதுல என்ன இருக்கு? ஜாலியா பேசி பழகட்டும், அவ்வளவுதான். ஆனா அந்த இடத்துல மத்தவங்க அணிஞ்சிட்டு வர ஒரு உடைக்கும் தான் அணிஞ்சிட்டு போற ஒரு உடைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ தான் வந்து ஒரு அவங்க கிட்ட இருக்கிற காஸ்ட்லி பட்டு புடவை வந்து ஒரு 1500 ரூபா இருக்கலாம். ஆனால் மற்றவங்க அணிஞ்சிட்டு வர்றது வந்து 25,000 30,000 அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
இது வந்து சந்தோஷத்தை பரப்புற ஒரு ஃபங்க்ஷனாக தான் நாங்கள் நடத்துகிறோம். அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் நாங்கள் நினைக்க முடியாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் 4 பேர் என்னை பார்த்து சூப்பராக இருக்கணும்னு சொல்லணும், அவ்வளோதான் என் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். அதை விட்டுட்டு நான் ஐயோ நீங்கள் கஷ்டப்படுவீங்களே அதனால நான் ஃபங்க்ஷன் நடத்த மாட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது சார். இல்லை நாங்கள் அப்படி நீங்கள் உங்கள் சைடில் நான் தப்புன்னே சொல்லல, மற்றவங்களோட மனசை நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் பண்ணீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. மற்றவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு மனம் வந்து உள்ளே வரணும், வந்து கால் வச்சா எனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். கம்ஃபர்டபிலிட்டியாக நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது சார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏழையானாலும் பணக்காரானாலும் நம்ம எல்லா இடத்துலையுமே ஒன்றும் கம்ஃபர்ட் தேடி எல்லா கம்ஃபர்ட் இருக்கிற இடத்துக்கு மட்டும் நம்ம போகிறது இல்லையே அப்படி பார்த்தா. இது வந்து என்னோட ரியல் லைஃப்பில் நடந்ததுனால அதை நான் சொல்ல வரேன் சார். ஏன்னா நாங்கள் மிடில் கிளாஸ் தான் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸாக இருந்து எப்போ ஹையர் மிடில் கிளாஸாக மாறி இருக்கு. ஸோ லோயர் மிடில் கிளாஸாக இருக்கும்போது ஒரு இன்விடேஷன் எங்களுக்கு வந்தது. அந்த இன்விடேஷனோட விலை வந்து குறைஞ்சது ஒரு 150 200 ரூபாய்க்கு பக்கம் இருக்கும். அவங்க கொடுத்தது எப்படி கொடுத்தாங்கன்னா தாம்பூலத்தட்டில் அந்த காலத்தில் தங்க காசு மாதிரி சாக்லேட் வச்சு எங்களுக்கு இன்வைட் பண்ணாங்க. நாங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம். நெருங்கிய சொந்தம் தான். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வந்து எங்கள் அப்பா அம்மா நான் 3 பேரும் போகும்போது வந்து உள்ளே போனோன்னு ஒரு கிராண்டஸ், உள்ளே போனோன்னா ஒரு 10 பேர் நிற்கிறாங்க வரவேற்புக்கு. சரி ஓகே போயாச்சு, ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, ஆர்கெஸ்ட்ரா பார்த்தாச்சு, நல்ல சாப்பாடு, நீங்கள் சொல்கிற மாதிரி பஃபே சிஸ்டம் தான் வச்சாங்க, நல்லா சாப்பிட்டோம். ஓகே இப்போ ஸ்டேஜில் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா, ஆனால் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிற்கிறவங்க பூராமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய கிஃப்ட்டு. அந்த இடத்துல வந்து என்னால் போயிட்டு இப்போ சும்மா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு என்னால் நிற்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா க்ரேன் இருக்கும், அதெல்லாம் வந்து எனக்கு புதுசு. பெரிய பெரிய க்ரேன் வச்சு கேமரா எடுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு வந்து புதுசு அந்த சமயத்தில். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஸ்டேஜில் போய் நிற்கும் போதே வந்து எனக்கு ஒரு கூச்சம் இருக்கும். அந்த கூச்சத்தை வந்து என்னால் போக்கவே முடியாது சார். எந்த காலகட்டத்துலையுமே வந்து நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் சொன்னாலுமே வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவன் மேல் தட்டத்தில் இருக்கிறவனோட திருமணத்திற்கோ ஒரு பிறந்தநாள் விழாவுக்கோ போகும்போது வந்து அவனால் வந்து அந்த இடத்துல வந்து தன்னோட கூச்சத்தையோ அல்லது தன்னோட கான்ஃபிடென்ட்டை வந்து அவனால் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அவன் அந்த இடத்துல வந்து ஒடுங்கி தான் இருப்பான தவிர மனதளவில் நான் சொல்கிறேன். அவன் வந்து அதாவது வெளியில் போனால் அவனால் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல போகும்போது வந்து அவனுக்குள்ளே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். இது அன்கம்ஃபர்டபிலிட்டி ஆக்சுவலாக கிடையாது சார். அது வந்து அழுகாச்சு. அது அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வெம்புறது, வேற ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் அவர் அப்படி சொல்கிறாரு. மற்றபடி அவருக்கு இல்லம்மா சிம்பிள். உங்களோட ஐடியா என்ன? ஃபங்க்ஷனுக்கு வரவங்களை வியக்க வைக்கிறதா, கம்ஃபர்டபிளா இருக்க வைக்கிறதா? வியக்க வைக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் அப்படி அவ்வளோ கிராண்டா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லணும், அவ்வளவுதான். என் எதிர் வீட்டு அம்மாவா இருந்தாலும் அதான் சொல்ல போறாங்க. இப்போ எங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்கும், அந்த குழந்தைக்கு நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வைப்பேன். அவங்க அளவுக்கு மூக்குத்தி கொடுத்து வைக்கிற அளவுக்கு என்னால் இல்லாட்டியும் என்னால் ஒரு கேக் கட்டிங் கொடுக்க முடியும். அந்த கேக் கட்டிங்க்கு வந்து அவங்களை இன்வைட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வரும். இது வந்து எங்களை நீங்கள் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது. நீங்கள் எங்களை திருப்பி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது கிடையாது. முழுக்க முழுக்க இது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் எவ்வளோ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி அழணும் அப்படின்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் அதை பற்றி வெம்பனீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். சிம்பிள் ஆஸ் தட். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருக்கணும் சார், நான் என் லைஃப்பை சூப்பராக வாழறேன் அப்படின்னு சொல்லணும் அவங்க கிட்ட, அவ்வளோதான். இல்லை அவங்க சைடில் அவங்க சந்தோஷமா இருக்கலாம் சார், அதை நான் ஒத்துக்கிறேன். அதில் வந்து நான் வந்து தலையிடே கிடையாதுங்க. அது வந்து மற்றவங்க வந்து மற்ற மனதை வந்து ஊனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இல்லை நான் ஷாப் வச்சுருக்கேன், நல்லா கேட்டுங்க. என்னோட பட்ஜெட் 1.5 லட்சம் தான் பட்ஜெட் பண்ணேன். ஆனால் 3 லட்சம் வந்துச்சு. எல்லாம் முடிச்சு நல்லா கேளுங்க. எல்லா ஃபேமிலியும் எல்லாரும் வந்தவங்களாம் அமுச்சிட்டு வண்டியில் 2 ட்ரிப்பு வெயிட்டில் போய் விட்டுட்டு வாங்கன்ட்டு கடைசியாக மாமியார் இருந்தாங்க, என் ஒய்ஃப் இருந்தால் ஒரே வார்த்தை கேட்டேன், என்னம்மா சந்தோஷமா? சூப்பருங்க அப்படின்னா. இதோட வேறு என்னங்க சந்தோஷம் இருக்குன்னு கேட்குறேன். நான் ஒத்துக்கிறேங்க. நீங்கள் சொன்னீங்க 1.5 லட்ச ரூபா பிளான் பண்ணேன், 3 லட்ச ரூபாவில் முடிஞ்சுதுன்னு. உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷப்பட்டாங்கன்னு. கண்டிப்பாக. நீங்கள் என்ன நினச்சிங்க உள்ளுக்குள்ள? அந்த 3 லட்சம் பட்ஜெட் எக்ஸீட் ஆயிடுச்சு. சம்பாதிச்சு என்ன நினைச்சீங்க? சொல்ற பாயிண்ட் ஒத்துக்கிறேன். என்னால ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்ன பண்ண போறோம்? சரி ஓகே, அந்த சந்தோஷம் என்னாச்சு? செலவு குறைச்சுப்போம். அந்த சந்தோஷம் என்னாச்சு? எங்களுக்கு அது வேணான்னு தோணுது. சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி செலவு பண்ணி எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் சார். அந்த ஒரு நாள் நீங்க இருக்கிற சந்தோஷம் அடுத்த பர்த்டே வரல யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. சந்தோஷம் சொல்றீங்கல்ல, நான் தான் கேட்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு பெட்ல போய் உட்காரும் போது நமக்கு என்ன தோணுது? நாளைக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்டணும்? இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி இந்த பர்த்டே இது பண்ண போறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் என்னன்றத முன்னாடியே நம்ம யோசனை பண்ணிருப்போம். அண்ட் தட் டு எந்த ஃபங்க்ஷன் ரியாலிட்டில யோசிச்சு பாருங்களேன், எந்த பிளானாவது பிளானுக்குள்ள முடியுதா? அதான் சொல்ல வந்தேன் சார். அண்ட் தட் டு எதுவுமே நம்ம பிளான் பண்ற பட்ஜெட்டுக்குள்ள நடக்காது. அதை விட ஒரு மினிமம் 50% வந்து எக்ஸஸா நீங்க எப்பவுமே எதிர்பார்க்கணும். நீங்க என்னென்ன பிளான் பண்ணீங்க? பட்ஜெட் பிளான் பண்ணீங்க, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு பிளான் பண்ணீங்க. அந்த செலவு பண்ண பிறகு நம்ம இந்த கஷ்டத்தை எப்படி டாலரேட் பண்ண போறோங்கிறத பிளான் பண்ணோமா? சார் வந்து பிசினஸ்ல இருக்காருங்க, 1 லட்ச ரூபா போச்சு, அவர் விட்டுருங்க. ஏன்னா அவர் அடுத்ததுல போட்டு எடுத்துக்குவார்.
ரைட்டா? அது அவர் கண்ட்ரோலில் இருக்குது. உங்களுக்கு அதே தான் சம்பளம். என் பிள்ளைக்கு பிஸ்னஸ் செலவாகி போச்சு, அதனால் சம்பளம் கொடுங்க நம்ம போய் கேட்க முடியாது, பர்த்டே செலவாயிடுச்சு. அதுக்கு உங்கள்ட்ட என்ன பிளான் இருக்குறாரு? ரிலேஷன்ஸ் கிட்ட வாங்கிப்போம் சார். சோ எங்களோட அப்படி இவங்க கடன் வாங்கி பிரதர்ஸ் இருக்காங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த டயத்துக்கு பண்றதுக்கு தான் சார் கூட பிறந்தவங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. இல்ல நீங்க சொல்றீங்க சந்தோஷமா இருக்கேன், நான் இப்படிலாம் செலவு பண்ண போறேன். இன்னொரு சந்தோஷம் ஏற்படுத்தணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் வரப்போகுது, அதுக்கு ஒரு லோன். அதாவது வந்து நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கடன் வாங்கினாலும் வாங்குவோம். இப்போ என்னால் 50,000 என்னால் கடனை கொடுக்க முடியும்னா தான் வாங்குவோம். அவர் சொன்னார் கடன் வாங்குறதே தப்புன்ற மாதிரி பேசுறாரு. இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில இஎம்ஐ வாங்கிட்டு தான் இருக்காங்க. வீடு வாங்குறதுல இருந்து வீட்டுக்கு வாங்குற பொருள் வாங்குற வரைக்கும் இஎம்ஐ வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி பிளான் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் அந்த வீட்ல இருக்கிற பொருள் சந்தோஷம் தருமான்னு தெரியாது. இந்த ஃபங்க்ஷன் எனக்கு சந்தோஷம் தரும். இல்ல இங்க ஒரு விஷயம் நான் அதே மாதிரி பிளான் பண்ணுவேன். அந்த பணம் எனக்கு கொடுக்குற அளவுக்கான கடனை நான் வாங்குவேன், என் நகையை வைப்பேன். அந்த தேவைக்கு அந்த நிமிஷத்துக்கு எனக்கு பணம் தேவை, அதுக்காக நான் வந்து நகையை வைப்பேன். அப்படி இல்லையா யார்கிட்டயாவது கடன் வாங்குவேன். அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக என்னோட ரெகுலர் லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு கம்மி பண்ணி அந்த கடனையும் நான் அடைப்பேன். ஓகே மேடம். கடன் வாங்காத மனுஷங்க யாருமே எல்லாருமே கடன் வாங்குறோம். எதுக்கு வாங்குறோம்ங்கறது தான் முக்கியம். அதுதான் இது வீடு வாங்குறோம், அப்ரிஷியேட்டிங் வேல்யூ. சார் ஒரே ஒரு நிமிஷம். வீடு செலவு பண்றோம், அப்ரிஷியேட்டிங் வேல்யூ. இல்ல சார் வீடு வாங்குறீங்க, ஆடம்பரத்துக்கு கடன் வாங்குறது டிப்ரிஷியேட்டிங் வேல்யூ. நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க பென்ஷன்ல இருந்து போகக்கூடிய அமௌண்ட் கூட இன்னைக்கு இஎம்ஐயா கொடுத்து வீடு நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க வாழ்நாள் ஃபுல்லா. ஓகேங்களா? அப்படி இஎம்ஐ கொடுத்து வாழ்நாள் ஃபுல்லா கடன்ற ஒரு பர்டனோட இருக்க வீடு வாங்கி நீங்க வசிக்கும் போது ஈஸியா சில நாள்ல திருப்பி கொடுக்குற கடனுக்காக நான் என்னோட ஃபங்க்ஷனை கடன் வாங்கி நடத்துறது தப்பு இல்ல. லோன் வாங்கி அந்த ஃபங்க்ஷன் பண்ணணுமான்ற உங்கள் கையில் என்ன இருக்குது அதை வச்சு பண்ணி சிம்பிளாக பண்ணுங்கள். நம்ம அண்ணன் தம்பி 4 பேர் இருக்குமா, அக்கா தங்கச்சி இருக்காங்களா, அப்பா அம்மா பண்ணுங்க. லோன் வாங்குற அளவுக்கு போகிறோன்னா அப்போ கிராண்டு தேவையில்லையா? அது பேசுவோம் தொடர்ந்து. ஸ்டேட் இன் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ், இதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் இது கொண்டாடப்படுகிறது, இதற்கு அதிகமாக செலவு செய்தல் என்பது சரியா தவறா அப்படின்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒன்றும் இல்லை சார், பாப்பாவுக்கு 3 வயசு ஆகுது. சின்ன பாப்பா ஒரு வயசு 2 மாதம் தான் ஆகுது. இப்போவே காது குத்துறதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டப்ஸ் கம்பல் வாங்கி மாட்டி விட்டு அவளுக்கு காது எனக்கு காது குத்தணும் காது குத்தணும்னு இப்போலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சு. சின்ன பாப்பா 1 வயசு கம்பல் கழட்டி அவள் காதில் வச்சுக்கிறா. அதனால தான் கேட்குறேன் நான். ஒன்று கூட கொண்டாட விட மாட்டாரு. எப்பவுமே மூஞ்சி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா வேலை. எங்கேயாச்சும் வெளியே போகலாம், எதையுமே கொண்டாடக்கூடாது. மூஞ்சி வச்சுட்டு கம்முனே உட்காந்துருக்கீங்களே ஏன்னு கேட்குறேன். இல்லை சார், நம்ம ஏன் நம்ம எது கொண்டாடிக்கணும் சார்? நம்மளை மற்றவங்க கொண்டாடணும், நம்மளே இது கொண்டாடிக்கணும்னு கேட்குறேன். அவங்களும் சொல்லலை, இல்லை தத்துவம்லாம் சொல்ல வரல. நீங்கள் கை தட்டலாம். அவர் பொண்டாட்டி அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். ரைட்டா? எதையுமே கொண்டாடினது இல்ல. அவங்க அப்பா ஏதாச்சும் கட்சியில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் செலவு பண்ணி இந்த தலைவருக்கு நின்னாங்க, அதுக்கு 10 லட்சம் வாங்கி செலவு பண்ணி தோத்தாச்சு. அது அவங்க பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு சீமந்தம் கூட ஒழுங்கா பண்ணல. 7 மாசம் எனக்கு 9 மாசம் சீமந்தம் கூட எனக்கு ஒழுங்காவே பண்ணல, கிராண்டாவே பண்ணல. இந்த கட்சியில ஏதாவது செலவு பண்ணணும், கட்சியில ஏதாவது போகணும், அதெல்லாம் பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. இப்போ கூட இந்த லோன் போட்டு வண்டியெல்லாம் வாங்கியிருக்காங்க, ஜேசிபி அது இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஏசி போடணும்னா அது முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் பிறந்தநாள் கொண்டாடினாரா? ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடவே இல்ல சார். இல்ல எப்படி கொண்டாடணும் நீங்க ஆசைப்பட்டீங்க? ஆக்சுவலா உங்க குழந்தையுடைய முதல் பிறந்தநாள் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா இது மண்டபத்துல தான் சார் வைக்கணும்னு ஆசை எனக்கு. அதனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பாப்பா பிறந்தாச்சுன்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும், கார்டு அடிக்கணும், அதெல்லாம் சொன்னேன். எதுவுமே பண்ணல. மொட்டை அடிக்கிறது கூட பாப்பாக்கு 2 வயசுக்கு அப்புறம் தான் மொட்டை அடிச்சாங்க. எதுவுமே இது வரைக்கும் கொண்டாடினது இல்லை சார். 2 பாப்பா ஆயிடுச்சு, இது வரைக்கும் எதுவுமே கொண்டாடினது இல்லை. பிடிக்கல சார் பேசிக்காவே. அதாவது ஊருக்காக கொண்டாடுறது, ஊருக்கு செய்யறது அது வேற. தனக்கு தானே கொண்டாடிக்கிட்டு தன் சுற்றி இருக்கிறவங்களை மட்டும் கொண்டாட வச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது ரொம்ப ஒரு பிடிக்கல, அவ்வளோதான், சிம்பிள். அது எவ்வளோ கூச்சமாக இருக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறது. அது செல்ஃபிஷ் சார். ரொம்ப தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிற ஒரு நிலை தான் அது, வேற ஒன்றும் இல்லை. தன்னையும் சந்தோஷப்படுத்தி தன்னை சுத்திக்கிறவங்க மட்டும் சந்தோஷப்படுத்திக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு மனிதன் ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள முடிச்சிடுது. அது உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? பெரியார் சார். பெரியார் அவர் அப்படிதான் இருப்பார். கலப்பரன் குறிப்பா அவங்க இடத்துல என்னோட மனைவி உட்கார்ந்துருந்து நான் இங்கே உட்கார்ந்துருந்தேன்னா இதே பஞ்சாயத்து தான் நடந்திருக்கும்.
அதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா, ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு வகையான ஒரு பேலன்ஸை வந்து திருமணத்துக்கு முன்னாடிலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, குடும்பமும் சமூகத்தையும் எப்படி வந்து ஒன்றிணைக்கிறதுன்னு சம்மந்தமான விவாதம் வந்து எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து என் குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் வந்தப்போ என்ன பண்ணோம்னா, இந்த பிரச்சனை வந்துச்சு. இது மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வைக்கணும் அப்படின்னப்ப நான் என்ன சொன்னேன், இல்லைம்மா யாழினிக்கு இப்போ ஏதாவது சொன்னால் குழந்தை பெரிய ஃபங்க்ஷன் வச்சா புரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை புரியுறது சிரமம் தான் அப்படின்னுச்சு. அப்போ புரியுறது சிரமம் தாங்கும்போது நம்ம செய்வோம். வீட்டில் ஒரு சின்ன ஒரு கேக் ஒன்று வாங்கி வச்சு நம்ம ஒரு 10 பேர் இருந்து வெட்டினோம்னா அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போதைக்கு அதுக்கு அதான் சந்தோஷமே. எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கும்போது அதுக்கு புரியும் போது அது மாதிரி ஃபங்க்ஷன் நோக்கி நம்ம போகலாம். அப்போ என் குழந்தை என்ன மனநிலையில் இருக்குங்கிறதுலேருந்து அந்த பிரச்சனை வரும். அதனால் இப்போதைக்கு வந்து என்ன எப்படி செட்டில் பண்ணோம்னா இப்படி பேசி தான் செட்டில் பண்ணணும். ஃபங்க்ஷனுங்கிறது நமக்கு தேவை. என்ன மாதிரி ஃபங்க்ஷனுங்கிறது தேவைங்கிறது சம்மந்தமாக நம்ம வீட்டுக்குள்ளே விவாதிச்சு தான் ஆகணும். அந்த சகோதரர் வந்து அவங்களுடைய மனைவியோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா கணவன் மனைவியா இருந்தாலும் ஒரே குடும்பமா இருந்தாலும் அவங்க வெவ்வேறு விதமான மனிதர்கள், அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும். இப்போ வந்து ஐ திங்க் ஷாருக் கான் நினைக்கிறேன், அவருடைய திருமணத்தை பற்றி அவர் சொன்னார். என்னுடைய மனைவி கௌரி வந்து ரொம்ப இந்து முறைப்படி ஆடம்பரமாக திருமணம் பண்ணணும்னு நினச்சா, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் என்னுடைய மனைவியோடைய கடமையை நான் வந்து நிறைவேற்றினேன், அவருடைய ஆசையை வந்து நான் நிறைவேற்றுறேன்னு. இது வந்து ஒரு குடும்பமாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறேன். வெவ்வேறு விதமான கொள்கைகள் இருந்தாலும் ஏன் பெரியாரே பெண்களுடைய விருப்பங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், பெண்கள் தங்களுடைய விருப்பங்களை வந்து எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் சொல்லணும்னு தானே சொல்லியிருக்காரு. அவர் வந்து பெண்களை வந்து தனக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிக்கணும்னு சொல்லலையே கணவனாக இருக்கிற பட்சத்தில். நான் பிளான் பண்ணது இப்போ சொன்னேன்ல சார், என்னுடைய குழந்தை பிறந்த நாள் ஊர் மத்தியில் கொண்டாடணுன்னு என் திருமணத்தை அப்படி நான் பிளான் பண்ணியிருந்தேன் நானும் எங்கள் அப்பாவும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே விட்டு கொடுக்கணுன்னு, என் மனைவிக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் கல்யாணத்தை திருவண்ணாமலை டவுனில் மாற்றணும். டவுனில் இருக்க ஒரு பெரிய மண்டபத்தில் வச்சோம். மண்டபத்துக்கு 1.5 லட்ச ரூபா வாடகை. அந்த மண்டபத்தில் வச்சா அதுக்கேற்ற பத்திரிக்கை இப்படி ஆட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. பண்ணது 3 லட்ச ரூபா பிளானு ஊரில், ஆனால் நடந்தது 10 லட்ச ரூபா. பாதி கையில் இருந்தது, பாதி அதுக்கப்புறம் தான் அடைச்சோம். காலப்போக்கில் வர்றது வேறு, நம்மள உருவாக்கிக்கிறது வேறு. உங்களுடைய மனைவி வந்து எந்த பொறுப்பும் இல்லாம இருக்காங்கன்றத என்னால நம்ப முடியல. என் மனைவி மாரி ஒரு இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி என் மனைவி மாரி யாருமே அவங்களுக்கு அந்த கொள்கை பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த இதெல்லாம் வேற. நான் அவங்களுக்கு திணிக்க மாட்டேன், அவங்க எனக்கு திணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கான சுதந்திரம் கொடுத்துருக்கோம். ஆனால் பொருளாதார ரீதியான்றது வேற. அதையும் மனைவியோட அன்பையும் இதையும் லிங்க் பண்ண தேவையில்லை. இது வேற. கொண்டாட்டங்களுக்கும் குழப்பிக்கிறோம், கொண்டாட்டங்களுக்கும் காசு இருக்கிறதுக்கும் குழப்பிக்கிறோம். காசு இல்லாமையே கூட கொண்டாடலாம். முதல் பண்றதுதான் நாங்கள் அன்னைக்கு பண்ணோம். அன்னைக்கு காலையில் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லி 10 கிலோ அரிசி போட்டு சாப்பாடு வச்சேன் சார். அக்கம்மா இதில் எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டு என் மனைவி குழந்தையோட நான் திருப்பதிக்கு போனேன். நான் சாமி கும்பிடல, ஆனால் நான் என் பிறந்தநாள் அன்னைக்கு நான் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் உட்காந்து அது அவங்களோட இது. ஏன் இந்த கொண்டாட்ட மனநிலையை இது போன்ற இந்த புதிய நிறைய குடும்ப விழாக்கள் நடப்பதை அந்த மனநிலையை எதுக்குறீங்க? இந்த மாதிரி கொண்டாட்டத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தினா நம்ம சில்ட்ரன்ஸ்க்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வளர்த்துறோம். எக்ஸாம்பிள், நான் வந்து வருஷம் நான் கொண்டாடுறேன், என் குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் கொண்டாடுறேன், என்னோட சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிடுறேன். இயர்லி எனக்கு 10,000 15,000 ஆகுது. எவ்ரி இயர் த எக்ஸ்பெக்டேஷன் இட் இஸ் க்ரோயிங் அலாங் வித் த சில்ட்ரன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு டைமில் வாழ்க்கையில் எல்லாமே அப்சைட் டவுன் வரதான் செய்யும். இன்னும் ஒரு 5 years கழிச்சு இஃப் ஐம் நாட் ஏபிள் டு செலிப்ரேட் தட் பர்த்டே, அந்த குழந்தைக்கு ஒரு டிஸ்பாயிண்ட் வரும். அதே மாதிரி எனக்கும் மனசில் தோணும், ஓகே ஐயோ சூழ்நிலை ஆயிடுச்சு, நம்மளால கொண்டாட முடியலங்கிற ஒரு பொசிஷன் நமக்கு வரும். அதாவது நம்ம வந்து சந்தோஷம் இருக்கச்சுமே நம்ம அனுபவிக்கலாமே, இல்லாதச்சுமே அதை கம்மி பண்ணிக்கலாம். ஒண்ணு சந்தோஷம் இருக்கும்போது பண்ண முடியும் சார். சில்ட்ரன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சந்தோஷத்தை அனுபவிக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்றது தப்பு சார். அது வீட்ல கொண்டாடுங்க சார், ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க சார், வீட்ல கொண்டாடுங்க. ஒரு கொண்டாடணும்னு எனக்கு வசதி இருக்கோ, எனக்கு எப்படி கொண்டாடணும்னு எனக்கு வசதி இருக்கோ நான் அப்படி கொண்டாடிக்கிறேன். எனக்கு எப்படி கொண்டாட முடியாதுன்னு நான் ஒதுங்கிக்கிறேன். நீங்க ஒதுங்கிக்கிறீங்க சார். சின்ன வயசுல இருந்து நீங்க கொடுக்கறது தான் உங்க குழந்தைக்கும் வந்து சேரும். பெரிய இல்ல. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நான் அதை என் குழந்தைகளை மோட்டிவேட் பண்றேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் கூட்டிட்டு போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அதுக்கு தான் சைக்காலஜிக்கலா நான் பண்றேன். இதை விட அடுத்த 5 star ஹோட்டல் போறேன், 7 star ஹோட்டல் போறேன், நான் பண்றேன். நான் வந்து மெட்ராஸ் வரைக்கும் 300 ரூபாயோடு தான் வந்தேன் நான். பட் நான் வந்து பணக்கார ஆளு கூட பழகி தான் பணக்காரன் ஆயிருக்கிறேன் நான். உங்களுக்கு சூழ்நிலை மாறிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 18 years கழிச்சு உங்க பையன் வந்து இன்னொரு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் 20,000 30,000 அவங்க ட்ரீட் வைக்கணும்னு நினைப்பாங்க எவ்ரி பர்த்டேக்கு. அப்போ உங்களால அஃபோர்ட் பண்ண முடியலனா what will be your பொசிஷன்? நினைக்கிட்டு அதை மோட்டிவேட் பண்றேன். எப்படி சார் மோட்டிவேட் பண்ணுவீங்க? டிசாப்பாயின்ட்மென்ட் ஆவீங்களா இல்ல நீங்க கொடுப்பீங்க பணம்? கரெக்ட்டா? அந்த அவமானம் வந்து அடுத்த ஸ்டேஜ் அவனை இழுத்துட்டு போகும். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள அவமானப்படுத்தினீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்ல அவன் இழுத்துட்டு போகும். சார் அந்த ஸ்டேஜ் வந்து நீங்க கடக்கிறது வந்து அந்த பர்சனோட மோட்டிவேஷன் பண்ணுவோம். பணம் வரும்போது கொண்டாடுறேன், பணம் இல்லாதப்ப அது உங்களோட மெச்சூரிட்டி லெவல்.
இல்லையா? அந்த அதே மெச்சூரிட்டி லெவல் உங்கள் குழந்தைங்கள்ட்ட இருக்குன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்க வைக்க வேண்டியது, வேற என்ன பண்ண இல்லை, முடியும்? எதிர்பார்க்க வைக்கணும். ஏன் சார் எதிர்பார்க்க வைக்கணும்னா ஏதாவது சிப்பு போய் ஆட் பண்ண போகிறோமா பிரெயினில்? முடியாது. இல்லை, எனக்கு எது கிடைக்கலையோ என் இதுதான் சார் சென்டிமெண்ட். இதுதான் சார் சென்டிமெண்ட். நமக்கு கிடைக்காது. ரொம்ப சிம்பிள். இல்லை, இதில் லாஜிக்கல் ஆர்குமெண்ட் எல்லாம் ரைட்டு தான். அவர் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்றாரு. அவர் போல நிறைய பேர் உண்டு, எனக்கு கிடைக்கல என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சந்தோஷமா நான் கொண்டாடுறேங்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோதான். இல்லை, அது ஏன் அந்த செலவு பண்ணுறதுல மட்டும்தான் நமக்கு கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்கணுமா? இதுக்கு நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, நல்ல எஜுகேஷன் கொடுப்பேன் சார், நல்ல எஜுகேஷன் கொடுப்பேன் சார், நல்ல ஒரு லைஃப் கொடுப்பேன் சார், நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் கொடுப்பேன், நல்ல எஜுகேஷன் கொடுப்பேன். நிறைய பேர் இன்னைக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாக கொண்டாடுற பின்னணியில் இது இருக்கு. எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, ஸோ என் பிள்ளைக்கு இதெல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ அதனால தான் கிராண்டாக நிறைய பேர் கொண்டாடுறாங்க. உண்மையே தான். இதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவரை விட்டுருங்க, பெருவாரியானவர்கள் இப்படி தான் கொண்டாடுறோம். லைட் இல்லாமல் இருந்த வீட்டில் 18 வயசு வரைக்கும் வீட்டில் லைட் இல்லை. என் பையனுக்கு கடைக்கு பண்ணோம். ஃபேன் இல்லாமல் எங்கள் வீட்டு ஃபேன் கொடுத்தோம், ஏசி இப்போ கொடுத்துருக்கோம், கார் வாங்கி கொடுத்துருக்கோம். நான் என்னென்ன அனுபவிக்கல அதெல்லாம் அவனை அனுபவிக்கிறேன். ஆனால் ஃபங்க்ஷன்ன்றதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணலாம். அது இது வந்து பசங்க அனுபவிக்கிறது. படிப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கு. நான் படிக்காத படிப்பு அவனுக்கு கொடுத்துருக்கேன், எங்கள் வீட்டில் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்கிட்ட இல்லாததில் அவங்களுக்கு என்ன கேள்வியே இவ்வளோதான் சார். கார் வாங்கி கொடுக்குறீங்க, ஆனால் ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது என்ன? அதான் எனக்கு தெரிய வேண்டியது. அதான் சார், மற்றவங்க நம்மளை பார்த்து இப்படி இருந்தவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன நம்ம கண்ட்ரோல், நம்ம என்ன மதிப்போ, நம்ம என்ன எப்படி வாழ்ந்தோமோ, நம்ம சுற்றி எப்படி இருக்கோம். நம்ம அண்ணன் தம்பி, நான் நல்லா இருக்கேன், எங்கள் அண்ணன் தம்பி கஷ்டப்படுவாங்க. அவங்க இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தர் பார்த்து நம்மளை பார்த்து இரிட்டேட் ஆகக்கூடாது. சரி, அவங்க நம்ம அதே மாதிரி குழந்தைக்கு பண்ண முடியுமோ முடியாதோ, நம்ம வீட்டுக்கு வரவங்க அவங்க அது கஷ்டப்படக்கூடாது. நான் 5 பேர் நான் முன்னேற்றேன் ஓரளவுக்கு. எங்கள் 4 பேர் எங்கள் அண்ணன் தம்பி கஷ்டப்படுறாங்க, அக்கா தங்கச்சி 2 பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்கள வச்சுட்டு நான் என் வீட்டு சொந்த ஃபங்க்ஷனில் பெருசாக கொண்டாடணும், அவங்க சங்கடப்படுவாங்க. அதனால் இப்போ அதை பற்றி என் பிள்ளைக்கு படிப்பு கொடுத்து கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் இந்த ஃபங்க்ஷன்ல கூட்டிட்டு வந்து ஒரு சேர பாவித்து நான் எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிச்சீங்க. இல்ல ரியாலிட்டியோட பேசுவோம். ரைட்டா? ஒரு சேரெல்லாம் பாவித்தெல்லாம் நீங்க சொல்லலாம் சார். சரி, இதே போல என்னுடைய அண்ணன் குழந்தையோ தம்பி குழந்தையோ என்னை போல மோட்டிவேட் பண்ணி வரலாம்ல, சித்தப்பா இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி. சார், குழந்தைங்களை இழுக்காதீங்க சார். குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது. மெச்சூர் இல்லாத குழந்தைங்களும் இழுக்கக்கூடாது. நம்மள மாதிரி மெச்சூர் ஆனவங்க மனநிலை பாதிக்கப்படக்கூடாது. படிப்பில் முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க கொடுக்கல, நமக்கு கொடுக்கூடாது, யாரும் கேட்க போதில்லை. நம்மள பசங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடு, துணிமணி வாங்கி கொடு, எல்லாம் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ன்றது பொறுத்த வரைக்கும் அவங்க ரிட்டர்ன் அந்த குழந்தைங்க எதிர்பார்க்கணும், அவங்க கிட்ட தொல்லை பண்ணணும். இப்போ நம்மளை அவர் சொல்கிற மாதிரி நம்ம ரிலேஷன்ஸ்லாம் அப்படி இருக்காங்கன்றதுனால நம்மளோட சந்தோஷத்தை ஏன் விட்டு கொடுக்கணும்னு கேட்குறேன் நான். நம்மளால் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறோம், நாங்கள் எங்கள் குழந்தைங்க செஞ்சுக்கிறோம், எங்கள் குழந்தை சந்தோஷப்படட்டும், நாங்கள் கூப்பிட்றவங்களாம் சந்தோஷப்படட்டும். இப்போ ரிலேஷன்ஸ் கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக இன்றையோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதாவது சொல்ல மாதிரி செல்ஃபிஷ் தான் சார் அது. அதாவது நான் வளர்ந்துட்டேன், நான் நல்லா இருக்கேன், நான் வசதியாக இருக்கேன்னு காட்டிக்கிறது அது. சார் செல்ஃபிஷ் இல்லை சார். இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்றதுனால ஆடம்பரம்ன்றதை வந்து நீங்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. அதாவது வெளிப்படையான அந்த கொண்டாட்டங்கள் அதிகமாக தன்னை தவிர, தன் குடும்பத்தை தவிர வேற எதை பற்றியுமே சிந்திக்காத, அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிற ஒரு சமூகத்தை நம்ம அப்படியே உருவாக்கிட்டு இருக்கோமோங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஓகே, அது சமூக தாக்கத்தை மீன் குடும்பத்துக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறீங்க. நான் என் சந்தோஷத்தை தான் பார்க்க முடியும், பிகாஸ் நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஓகே, ஸ்டேட் இன் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். இப்போது இருக்கக்கூடிய இந்த குடும்ப விழாக்களை ஏன் வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது கொண்டாட்டத்தின் மூலமாக தான் நாம் ஆனந்தம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே வந்து நம்முடைய சிந்தனையின் தேக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சிந்தனை தேக்கத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் அப்படியே கொண்டுட்டு போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. கொண்டாட்டங்கள் எப்படி வந்து சிந்தனை தேக்கம்ன்றீங்க? எனக்கு அது புரியல. ஏன்னா கொண்டாட்டங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாக வாழ்ந்த சமுதாயம் இது. தன்னைத்தானே கொண்டாடி கொள்கிற அந்த மனநிலைக்குல அது கொஞ்சம் கூச்சமாகவும் வெக்கமாகவும் இருக்குது. நம்ம வழக்கத்தில் அப்படி நாமளே கொண்டாடி கொள்கிற மனநிலை அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய கோயில்கள் கட்டினவங்க கூட அவங்க கல்வெட்டில் ஒரு சின்னதாக வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பல கல்வெட்டுகள் நம்ம தேடி ஆராய்ச்சி இது யார் கேட்டினா அப்படின்னு தேட வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. அவர்கள் தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்போ வந்து ஒரு சமூகம் வந்து சின்னதாக ஒரு பர்த்டே கூட நான் என் பொண்ணுக்கு வந்து எப்படி பர்த்டே கொண்டாடுறேன் பாரு, எத்தனை கார்டு செலக்ட் பண்ணுறேன் பாரு, 150 ரூபாய்க்கு கார்டு செலக்ட் பண்ணுறேன் பாரு, நீலாம் வந்து பாரு அப்படிங்கிற அந்த இதுதான் இருக்கே தவிர என் குழந்தைய வாழ்த்து அப்படிங்கிற கேள்வி அதில் இல்லவே இல்லை.
என்ன வந்து பாரு நான் எப்படி கிராண்டா நடத்துறேன் பாரு. இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பின்னால தன்னை முன்னிறுத்தல் தான் இருக்குங்கிறாரு. அது எனக்கு கூச்சமா இருக்குங்கிறார். ஏன்னா அந்த பண்பாட்டு பின்புலத்தில் நான் வரல. தன்னை முன்னிறுத்தல் அப்படின்றது வந்து இன்றைய சமுதாயத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா வந்து மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறதே ரொம்ப கம்மியாயிட்டு இருக்க சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அது எந்த நோக்கத்துக்காக காமிச்சிக்கிறோம்? ஒருத்தங்களுடைய அன்பு பரிமாற்றலுக்காக காமிச்சிக்கிறோமா, இல்லாட்டினா அவங்கள தெரியாதவங்களை தெரியறதுக்காக காமிச்சிக்கிறோமா? இதுக்குள்ள அன்பெல்லாம் ஒன்றும் வரல. பெரும்பாலும் தன்னை முன்னிறுத்தல் ரொம்ப ஆத்மார்த்தமான அன்பை பற்றி பேசல, சும்மா ஒரு அஃபெக்ஷன், ஹலோ ஹாய்ன்னு சொல்றது கூட இன்னைக்கு நேரம் இல்லை. அதுக்கான ஒரு காரணமாக கொண்டாட்டத்தை ஆக்கிக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவினர்கள் எல்லாமே. அது கொண்டாட்டத்துடைய அடிப்படை வந்து இந்த டிஸ்கஷன் ஃபுல்லாகவே பணம்னு இருக்கு. இது சிந்தனை தேக்கம் இல்லை. பணத்தினான அடிப்படையில் எல்லாமே நம்ம யோசிக்கிறது தான் சிந்தனை தேக்கம். இல்ல நான் திருவிழா மாதிரியான கொண்டாட்டங்களையே மறுக்கவே இல்லை. கொண்டாட்டங்கள் மனிதனுக்கு மிக தேவையானவை. தீபாவளியிலிருந்து பொங்கல்லேருந்து பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மாதிரியான கொண்டாட்டங்களையும் சில வீட்டு சின்னதாக நடத்தக்கூடிய ஃபங்க்ஷனை கூட இவ்வளோ கிராண்டா நடத்துகிற அந்த மனநிலையை தான் நான் கேள்விக்குள்ளாக்குறேன். அதாவது இந்த மனநிலை வந்து தன்னை வெளிப்படுத்திக்கொள்ள பெரிய பெரிய தலைவர்களின் மனநிலை போன்ற ஒரு மனநிலை இவர்களுக்கும் வந்து விட்டதோ. நார்சிசம் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடியை பார்த்து நீயே ரொம்ப அழகா இருக்கேன்னு தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிற அந்த மனநிலை தமிழ் சமூகத்துக்குள் மெல்ல மெல்ல புகுந்து விட்டதோ என்று யோசிக்க தோன்றுகிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பல வீடுகளில் 1 இல்லாட்ட 2 குழந்தைகள் தான் இருக்கு. முன்னாடி நம்மெல்லாம் 4, 5 இருப்போம். அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறது வந்து முடியாது. இன்னைக்கு ஒரு குழந்தை, அதுவும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் போய் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு அந்த முதல் பிறந்த நாள் ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம். அவங்களுக்கு முக்கியமானதே இல்லை, அதுதான் கேள்வியே. அந்த குழந்தைக்கு அந்த முதல் பிறந்த நாள் முக்கியமானதே இல்ல. அதுக்கு ஒரு நாளும் தெரிய போறது இல்ல. இது இவ்வளவு கிராண்டா நடந்தது, இது இவ்வளவு எளிமையா நடந்தது. நீங்க சொல்றத வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். என்னோட 5வது பிறந்த நாளை என் பெற்றோர்கள் ரொம்ப நல்லா கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட 25வது வயசுலயே நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல அப்படி இல்ல. ஒருவேளை அப்படி இல்ல, தன்னை முன்னிறுத்தி கொள்றது தான் இன்றைய சமுதாயம். உங்களுடைய வேலையில நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நார்சிசம் சைடு யாருமே சொல்ல மாட்டேங்கிறோமே. உங்களுடைய பயோடேட்டால இல்லாததெல்லாம் போட்டுக்கிறீங்க, அதை நார்சிசம் சொல்ல மாட்டேங்கிறோம். இல்ல, முன்னிறுத்தல் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதைத்தான் இந்த சமூகம் சரியாக புரிந்து கொள்ளும். நீங்க ஓவரா முன்னிறுத்தினீங்கன்னா அதையே 2 ரவுண்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. கார்ப்பரேட் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்ல. நீங்க போடுற அவ்வளோ பயோடேட்டா அவன் அப்படியே நம்ப போறதும் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்த கேள்வி. அடுத்தது, ஏன் இது போன்ற விஷயங்களை நீங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? இது போன்ற கொண்டாட்டங்களை மறுக்கிறீர்கள்? நாங்களும் கொண்டாடுறோம், நீங்களும் கொண்டாடுறீங்க. இதுல எந்த வேறுபாடும் இல்லை. கொண்டாடக்கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை எப்போதுமே. இது ஆடம்பரத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது ஏன் நம்ம கொண்டாடுறோம் வாழ்க்கை முறையில்? நம்ம ஒரு கொண்டாட்டங்களையும் பின்னாடி நமக்கு வயசான காலத்தில் நினைச்சு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் நமக்கு. நம்ம போய் நம்ம பசங்க நம்ம கூட இருக்காங்க, கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுறாங்க, தனியா இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்கறது ஒரு சில விஷயங்கள் வேணும். அப்ப இந்த ஆல்பத்தை அப்படி பரட்டினோம்னா அதுல தெரியும், ஆஹா அன்னைக்கு நம்ம அப்படி இருந்து. அதுதான் கொண்டாட்டங்கள். இது நமக்காக நம்மளுடைய சந்தோஷத்துக்கான ஒண்ணு. நீங்க சொல்ற மாதிரி மற்றவங்கள்ட்ட முன்னிலை நிறுத்திக்கிறது அது செகண்டரி. அது வந்து நம்ம ஆடம்பரத்தினால நடக்கிற செகண்டரி எஃபெக்ட். நம்ம அந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த ஆடம்பரம் கண்ணில் படுதா? இல்லை, நம்ம இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம் தான் கண்ணில் பட போகுது. அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆடம்பரங்கள்? நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது அந்த ஆடம்பரமா அந்த நிகழ்ச்சியா? இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் சார். இப்போ என்ன பிரச்சனை, என் ஒய்ஃப் வந்து இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சுன்னா 6 மாதம் ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவன் என்ன சொன்னா, எங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டேங்க இதை பண்ணுங்க அதை நமக்கு டார்ச்சர் சார். இப்போ நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைவ் ஷோ நடந்துட்டு இருக்கு, ஓப்பனாக சொல்கிறாங்க. நாளைக்கு ஏன் முன்னாடி சொல்லக்கூடாதுல்ல, என் புருஷன் எதுவும் பண்ணலன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ உங்கள் குழந்தைக்கு பர்த்டே பண்ணீங்கல்ல, அதில் என்னென்ன மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஃபேமிலி மொத்தமாக ஸ்டார்ஸ் போட்டு குட்டிஸோட விளையாடிக்கிட்டு அவங்க வந்து கேம்ஸ் டான்ஸ் பண்ணது இன்னைக்கு என்ன மொபைல் வந்துட்டு. இன்னொன்று எங்கள் சிஸ்டர் இப்போ இல்லை, அவங்க பண்ண விஷயம் எனக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நீங்கள் பண்ண ஃபங்க்ஷனில் ஞாபகத்தில் இருக்கிற மொமெண்ட் அனிதாரை கொடுங்க. என்னோட குழந்தைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடினது வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இன்ன வரைக்கும் அதில். ஆனால் அதை கேட்கல, அந்த மொமெண்ட்டுமா, அந்த ஃபங்க்ஷனில் மைண்டில் ஞாபகத்தில் இருக்க மொமெண்ட். கல்யாணத்தில் என் மொமெண்ட்னா அவர் தாலி கட்டையில் அவர் கை நடுங்குச்சு, எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மொமெண்ட்டை நான் கேட்குறேன், அவ்வளோதான். என்ன மொமெண்ட்? என்னோட குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெழுகுவத்தியை ஊதி நாங்கள் 2 பேரும் எங்கள் கையை பிடிச்சி கட் பண்ண ஒரு விஷயம் இருக்குங்களா, அவளோட ஃபர்ஸ்ட் கேக் கட்டிங். அது வந்து அவ பிறந்த போது எனக்கு என்ன சந்தோஷம் இருந்ததோ அந்த சந்தோஷம். ஓகே, மொமெண்ட். வேற என்ன மொமெண்ட் ஞாபகம் இருக்கு? ரொம்ப நாளா என்னோட அண்ணன் கூட பிரச்சனையா இருந்து பேசாம இருந்தேன். அம்மா எல்லாரும் ஒரு விஷயம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சண்டைக்காரங்கள்லாம் ஃபங்க்ஷனில் திரும்ப சேர்றது, அதுக்கு தான் ஃபங்க்ஷனே. அந்த நிகழ்வில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க மொமெண்ட், அந்த மொமெண்ட் என்ன? யாருக்குமே இல்லாம ஒரு கட்டி பிடிச்சது எங்க அண்ணன்.
எனக்கு அந்த கேக் எல்லாம் இப்போ மறந்துருச்சு சார். என் கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுச்சு. உங்க அண்ணன் உங்களை கட்டி அணைத்து அந்த மொமெண்ட் தான் ஞாபகத்துல இருக்கு. ஓகே பக்கத்துல அவர்ட்ட கொடுங்க. எங்க 2 ஃபேமிலியும் சேர்ந்து கேக் கட்டும்போது எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அது கேட்கல சார், எனக்கு ஒரு மொமெண்ட், ஒரு போட்டோ ஆல்பம் மாதிரி கண்ண முன்ன ஒரு காட்சி வரும்ல, 2 குடும்பம் வந்துருச்சு, இதுல என்ன மொமெண்ட் இருக்கு? கல்யாணம் 2 பேர் தான் வருவாங்க ஃபெஸ்டிவல்லாம், ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல. நீங்க லோனே போட்டுருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இவ்வளவு லோன் போட்டு நமக்கு மொமெண்டே கூட ஞாபகத்துல இல்லையே சார். என் ஒய்ஃப் கையை பிடிச்சிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமேல சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நான் என்னோட ஃபாதர் இன் லாவோட 80th பர்த்டேக்கு ஒரு கொலாஜ் பண்ணி கொடுத்தேன். உடனே எங்கள் மாமா அடுத்த நிமிஷம் அவ்வளோ பேர் முன்னாடி என்ன சொன்னார்னா, ஆதரைனாலே வித்தியாசம் தான், ஒரு நார்மலாக ஒரு கிஃப்ட் கொடுக்காம ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பாராட்டு. ஓகே என்ன மொமெண்ட்? ஓகே உங்க மொமெண்ட் சொல்லிட்டீங்க பக்கத்துல. சார் என் பையன் தருணை டாம் வந்து கையில் வச்சுட்டு ஒரு 20 குழந்தைங்க சுற்றி டான்ஸ் ஆடிச்சு சார் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே. அது சரியான மொமெண்ட்டை. டாம்னா அந்த பொம்மை இல்ல டாம் அண்ட் ஜெரி அந்த கேரக்டர் வர அந்த கேரக்டர் மாஸ்க் போட்டு வந்திருக்கும். ஓகே. எங்க அம்மா டான்ஸ் ஆடுனாங்க. உங்க அம்மா டான்ஸ் ஆடுனாங்க. எங்க அத்தை மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்குது, ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். ஆக்சுவலா நான் எதுக்கு இதை கேட்டேன்னா, நம்ம இவ்வளவு தூரம் பண்ணி என்ன அதுலேருந்து நம்ம மைண்ட்ல நிக்குது அப்படின்னு, அந்த மொமெண்ட்டை எவ்வளோ அனுபவிச்சோம் அப்படிங்கிறது தான் பர்பஸ் இல்லையா? அது செலவு பண்ணுறோம், செலவு பண்ணலை. எனக்கு என்னமோ அந்த அவர் சொன்னது இதுதான், அது வந்து வெளிப்படையாக நம்ம எவ்வளோ கஷ்டம்னு எங்க ரொம்ப பாராட்டுறவங்கலாம் சொல்ல முடியாது. மனைவி கையை பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்கிறது, சாதிச்சிட்டோம் அப்படின்னா டன் இட், அது ஒரு பெரிய எமோஷன். ஓகே, அப்போ அதில் ஒரு ஃபீல் இருக்கு. மீதியெல்லாம் வாழ்க்கையில் எப்போ வேணாலுமே நடக்கலாமே சார். எனக்கு குடிமை இருக்குது, நான் அள்ளி முடிஞ்சுக்கிறேன் சார். அதில் என்ன சங்கடம்னு தெரியல எனக்கு குடிமை இருக்குது சார், என்ன அள்ளி முடிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளவுதான். எனக்கு அது நல்ல மூமெண்ட்ஸ். இம்மெச்சூரிட்டின்னு பார்க்குறேன். அதாவது என்ன சொல்கிறதுனா, இங்கே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் அதன் மூலமாக தான் எனக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டும் என்கிற மனநிலை இங்கு உள்ள யாருக்குமே இல்லை. எல்லா தரப்பு மக்களுக்கும் அவங்கவுங்க ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குங்க. என்னுடைய ஸ்டாண்டர்டு நான் ஆசைப்படுறேன், நான் வந்து இப்படி தான் இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் இப்படி இருக்கணும்னு எனக்கு ஆசைப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? திருமணம் மாதிரியான பெரிய கொண்டாட்டங்களையோ, அவர் வீடு கட்டினார் இல்லையா, அதுக்கு 4 பேரை கூப்பிட்டு சாதிச்சிட்டோன்னு சொல்கிற அந்த அதையே நாங்கள் வந்து கேள்விக்குள்ளாக்கல. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மாதிரியான சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லையா, அது வீட்டில் நடக்க வேண்டிய விஷயத்த வெளியில் கொண்டு போய் கிராண்டாக நடத்துகிறோங்கிற பேரில் கடனை வாங்கி அப்படி கொண்டாடுற 4 பேரை கூப்பிட்டு நான் எப்படி நடத்துகிற பாரு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த மனநிலையை தான் நான் கொஞ்சம் கேள்விக்குள்ளாக்குறேன். சார் நான் என் கால் மேலே கால் போட்டா உங்களுக்கு என்ன அதில் சங்கடம்னு நான் கேட்குறேன். என் கால் மேலே நான் கால் போட்டா கேள்வி அவர் சரியாகவே அது என்ன உங்களுக்கு என்ன சங்கடம்னு தெரியல. அதையே நீங்கள் வந்து அது குற்றமாகும், அது வந்து நீங்கள் எப்படி பண்ணலாமான்னு நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்றேன். இவர் ஒன்றும் தனியாக எங்கேயும் தீவில் இல்லைல்ல, சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தானே போய் ஆகணும். இன்னைக்கு உங்கள் கால் மேலே நீங்கள் கால் போட்டிருந்தாலும் கூட பக்கத்தால் மேலே இடிக்காமல் இருக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? என் கால் மேலே நான் என் கால் போட்டா நீங்கள் வந்து எய்த்த மாதிரி பார்க்குறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு ஏதாச்சும் குறைபாடு இருக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் நான் என் காலில் நான் என் கால் மேலே நான் போட்டதுக்கு உங்களுக்கு என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன பாதிப்பு அதில்? இல்லை தான் சார் சொல்கிறேன், நீங்கள் எய்த்தாப்புல உட்காந்துருக்க ஆளை பற்றி பார்க்குறீங்க, பக்கத்தில் இருக்க ஆளை பற்றி. பக்கத்தில் இருக்கிறவங்க இடிக்கிறது கிடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் சார். நான் எனக்கு தெரியாதா? நான் அதை சொல்லலை, நீங்கள் அப்படி டைவர்ட் பண்ணி போகாதீங்க. எனக்கு ஆசைப்பட்றேன் சார், நான் இப்படி இருக்கணும், என் பசங்களுக்கு இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதில் உங்களுக்கு என்ன சங்கடம்னு நான் கேட்குறேன். சரி சார், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வேற யாரையும் அணுகாமல் இருப்பீங்களா? என்ன பிரச்சனைனா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கு. ஆமாம், அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துட்டு போகிறேன், நான் யாரையும் வந்து அண்டி இருக்கலை, எனக்கு யாரும் உதவி பண்ண வேணா, நீங்கள் தனியாக இருந்துருவீங்களா? சார் இது சார் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க லெவலில் நான் எங்கெங்கே அணுகணுமோ அங்கே அணுகுவோம், அவ்வளோதான். அது எல்லாருக்கும் தான். உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் யாரையாவது அணுகுவீங்க. ஆமாம் ஆமாம். உங்கள் சந்தோஷம்னா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, அதான் விஷயமா? அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, யாரும் இங்கே சந்தோஷமா இல்லைன்னு நாங்கள் யாரும் சொல்லலை, நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதிகரிக்கும் குடும்ப விழாக்கள் தேவையா தேவையில்லையா, இது எந்த நோக்கத்தோடு கொண்டாடப்படுகிறது, எதிர்ப்பவர்கள் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல். சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். ஐ திங்க் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய மகிழ்ச்சியை வெளியில் காமிச்சுக்கிறேன், அதனால யாருக்கு என்ன பிரச்சனை? மகிழ்ச்சியை வெளியில் காமிச்சுக்கிறதுக்கும் நமக்கு பிரச்சனை வந்தனா இன்னொருத்தரை போய் அணுகிறதுக்கும் என்ன சம்மந்தம்? பிரச்சனை வந்தனா எப்போ போய் அணுக முடியும்? ஒருத்தரை தெரிஞ்சா தானே, ஒருத்தரை எப்படி தெரிய முடியும்? இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் மூலமாக தானே.
முன்னாடி அளவுக்கு யாரோடையும் நம்ம அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. காலையில் 8 மணிக்கு போனோன்னா 8-9 மணி ஆயிடுது இரவு வர்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விழாக்கள், நம்ம வசதிக்கு ஏற்று பண்ணிக்கூடிய விழாக்கள்னால தான் மனிதர்களை தெரிய வருது. பிரச்சனை வந்தோன்னா அவரை அணுகுறோம். ஆனால் அது எளிமையாக பண்ணணுமா? நான் கோயிலில் கல்யாணம் பண்ணேன், ஆனால் நான் அந்த இதை ரெக்கமெண்டேஷனை எல்லாருக்கும் போய் கொடுக்க முடியாது. அந்த தனி மனித சுதந்திரம் நமக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, எந்த தனிமனித சுதந்திரத்தையும் நாங்கள் எதுவுமே கேட்கல. வாரமாகவோ இல்லை மாதமாகவோ குடும்பமாக கூடி எல்லா விஷயத்துக்குமே வந்து கூடி குழவி இருந்த சமூகம் தான் இது. இது ஒன்றும் தனிப்பட்ட இது கெட் டுகெதர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ச்சோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி குழவி இருந்ததுன்னு இந்த மாற்றம், இந்த தோற்றமே பொய்யானது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கெட் டுகெதர், இந்த ஃபங்க்ஷன்ஸில் அந்த உரையாடல்கள், அந்த கான்வர்சேஷன் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது எந்த அளவுக்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது, அது எந்த அளவுக்கு அன்பையும் நட்பையும் கூட்டுதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஐயோயோ ஃபங்க்ஷன் வச்சுட்டானா, என்னைக்கு சண்டேயா, இந்த சண்டேயும் நமக்கு போச்சா, நமக்கு ஆஃபீஸ் முடிச்சு நான் 2 ஷிஃப்ட்டு முடிச்சு இப்போ தான் வரோம், இந்த சண்டேயும் இவன் ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா கோவப்படுவான். அப்போ ஃபங்க்ஷனுக்கும் போய் ஆகணும். சரி போகிறோம், சட்டுன்னு போகிறோம், ஹாய், உடனே எப்போ ஃபங்க்ஷன் முடிச்சு வெளியே வருவோம். இப்படி தான் இன்னைக்கு உள்ள மனநிலை இருக்கிறதே தவிர, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களும் சந்தோஷமாக இல்லை, இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறவங்களும் கொண்டாடி முடிஞ்சு 1 மாதம் கழித்து பார்த்தா அவங்களும் சந்தோஷமாக இல்லை. இந்த கொண்டாட்டங்களுக்குள்ள என்ன பேசிப்பீங்க? ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறோம், அவங்களுக்கு சஜஷன்ஸ்லாம் கொடுப்போம். நீங்கள் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்க. இதான் பார்ட்டியா? இதான் கொண்டாட்டமா? இல்ல. பக்கத்தில் கொடுங்க. என்ன பேசிக்கிறீங்க அதில்? பொதுவான விஷயங்கள் தான் சார். ஏன்னா அது இதை விட அடுத்த பர்த்டே எப்படி கொண்டாடலான்றதை பற்றிலாம் நம்ம பேசி. ஓகே, பக்கத்தில் நான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்த்தேன். இப்போ அடுத்து என் பொண்ணுக்கு பண்ணதை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேட்குறாங்க, நீ இது பண்ணீங்களே, இது எப்படி பண்ணீங்க, எவ்வளோ செலவாச்சு. எனக்கு வந்து நிறைய ஐடியா இருக்கும், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பண்ணது இதை வச்சு ஒரு 4-5 ப்ரோக்ராம் நானே அங்கே புக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, பின்னால என்ன பேசிக்கிறீங்க? சார் இப்போ குழந்தைய வந்து ரொம்ப நாள் பார்த்துருக்க மாதிரி இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் யாரும் வீட்டுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் வரதில்ல சார். இப்படி பர்த்டேன்னு வரும்போது உங்க குழந்தை பேசுதா, பல்லு வந்துருச்சா, நடக்குதா, எந்த ஸ்கூல் படிக்குது, என்ன பண்ண போறீங்க இனிமே குழந்தைக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையாவே விழா நாயகி. ஏன்னா உண்மையாவே கரெக்டா அவங்க தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் போன்ல விசாரிப்பாங்க சார், உங்க புடவை கட்டியிருந்தீங்களே நேத்து அது எவ்வளோ அப்படின்னு மறுநாள் தான் விசாரிப்பாங்க. அன்னைக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இதுவும் பேசுவாங்க. ஓகே, வேற என்ன பேசிக்கிறீங்க? முக்கியமாக அந்த சாப்பாடு விஷயத்தை ரொம்ப கேட்பாங்க. இந்த சமையல் செஞ்சது யாரு, இதே தான் எங்கள் வீட்லேயும் நாங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, வேற உறவுகள் அப்பதான் சார் நிறைய பேர் தெரிய வர்றதே எங்களுக்கு. இப்ப வெளியூர்ல எத்தனை பேர் பர்த்டே பார்ட்டி கொண்டாடலன்னா உறவே தெரியாம போயிடும். உங்கள் கொண்டாட்டங்களின் நோக்கம் என்ன சார்? புதுசா வீட்டில் என்ன வாங்கினோம் அதெல்லாம் பற்றி பேசுவோம் சார். ஆனா நடப்பது என்பது அந்த நிகழ்வுல என்ன நடக்கணுமோ அது நடக்கிற மாதிரி தெரியலையே. அவருடைய சார்ஜ் அதுதான். இங்கே அதுக்கு தான் நான் கிராஸ் செக் பண்ணேன். பெருவாரியானவர்கள் என்னன்னா அந்த நிகழ்வை பற்றி பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். பர்த்டே பார்ட்டி இது பண்ண இந்த சாரி எங்கே எடுத்தது, போனது, வந்தது. மேபி இந்த குழந்தைங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்குது. அதையும் தாண்டி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மண்டைன் டாக்ஸ்ன்பாங்க, எந்த இதுக்கும் பிரயோஜனப்படாத விஷயங்கள். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இதில் இந்த மாதிரி டாக்ஸ் வரதான் செய்யும். இந்த மாதிரி பேச்சுக்கள், எங்கே போய் படம் வாங்கினீங்க, எங்கே கேட்ரிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு. ஆனால் அதையும் தாண்டி எவ்வளோ விஷயங்கள் பேச தான் செய்கிறோம், பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும். இதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த பேச்சு தான் உண்மையான பேச்சு, இந்த பேச்சு தான் அறிவார்ந்தமான பேச்சு. ஓகே, நான் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. பேச்சு தான். எனக்கு வந்து சினிமா முக்கியமாக இருக்கும், சமையல் முக்கியமாக இருக்கும், சில பேருக்கு இலக்கியம் முக்கியமாக இருக்கலாம். யார் சொல்கிறது அது? அதுதான் எனக்கு எப்போவுமே ஆண்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பெண்கள் நீங்கள் இதே தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? ஸோ வாட்? இல்லை, பழைய குடும்ப விழாக்கள் நடக்கும்போது உறவுகள் நெருக்கமாக இருந்தன. இல்லை, இப்போ என்னென்னா உறவுகள் கொஞ்சம் அந்நியப்பட்டு போய், ஏன்னா நட்புகள் அதிகமாக வந்துடுது, நண்பர்கள் அதிகமாக வந்துடுறாங்க, ஆஃபீஸ் கூட்டம் ஜாஸ்தியாக வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன வேணா உறவுகள் ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்புற மாதிரி இருக்கும். ஆனால் பழைய கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும்னா அங்கே ஒரு சில பஞ்சாயத்துகளே நடக்கும். அந்த பேச்சுகள் உரையாடுகள் அதிகமாகிட்டு இருந்தது. காலகட்டம் போய் நினைக்கிறேன். இன்னைக்கு அம்மா அப்பாவே பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பஞ்சாயத்து பண்ண முடியாது. இவனை ஏன் லவ் பண்ற, இவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இல்ல, அந்த கலந்துரையாடலே இன்னும் நடக்கல. அது இன்னும் நடக்க வேண்டியது இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இல்லைன்னா இந்த அந்நியப்படுதல் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது உறவுகள் வெறுமன வருவதும் போவதும் ஹாய் பாய் சொல்லுவதும், நீ என்ன புடவை கட்டியிருக்க, அது என்ன வேலைன்னு விசாரிக்கிறதுமா, அதுக்கு மட்டும்தான உறவுகளும் கிட்டத்தட்ட நட்பு மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. நட்புக்கு உறவுக்கு வித்தியாசம் இருக்குது. எங்கள் அண்ணன் என்னை கேட்குற கேள்வியை என் ஃப்ரெண்டு சில நேரம் கேட்க முடியாது. அப்போ இந்த ரெண்டுக்கும் உறவு இருக்குல்ல. எங்கள் அண்ணன் சில நேரம் என்னை கமெண்ட் கூட பண்ணலாம், என் ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு எதுவுமே சொல்ல மாட்டான், சூப்பராக இருக்குடா, கிராண்டாக இருக்குடா, அவனுக்கு என்ன. அப்போது எங்கள் அண்ணன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் கிராண்டாக நடத்தினா அவன் வந்தான்னா ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும். ஒருவேளை தம்பி எங்கேயாவது சறுக்கிடுவானோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். அவர் சொல்கிறது வந்து ஒரு சமூகம் அதை ரொம்ப கவனித்து சொல்கிறார் அவர். இதை நம்ம பொருட்படுத்தாமல் கடந்து போக முடியாது.
ஒரு கல்யாண வீட்டில் நம்ம போகிறப்ப சொந்தக்காரங்க ஓடியாந்து நம்மளை வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டு பொண்ணு அத்தை ஓடிந்து நல்லா இருக்கியாப்பான்னு கையை பிடிக்கிறதுங்கிறது அந்த ஸ்பரிசம் இந்த ஃபெஸ்டிவல்ஸில் இல்லை அப்படிங்கிறார். அதில் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. அவன் ஃபங்க்ஷன் வச்சுருக்கான், நான் போகிறேன், திரும்ப நான் வைக்கல அவன் வரணும் அப்படிங்கிற லெவலில் அது இருக்குது. இது இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது மாதிரி கொண்டாட்டங்கள் பர்த்டே பார்ட்டிஸ்லாம் நடக்கும்போது என்ன அப்படி நடக்குதுன்னா, பக்கத்தில் இருக்கிற நாமளும் வந்து என்னென்னா நம்ம குழந்தைகளுக்கு அது மாதிரி நடத்தணும்னு நினச்சிட்டு கடன் வாங்கி செய்கிறோம். அதிகரித்து கொண்டே வரக்கூடிய சின்ன சின்ன குடும்ப விழாக்கள், அதற்கு செய்யப்படக்கூடிய பிரயத்தனங்கள், அது ஏன் தேவைப்படுகிறது, அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன, அதில் இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ் என்ன, ஏன் அதை சில பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல டைமென்ஷன்ஸில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட கூடுதலாக இன்னொரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கார், திரு சோம வழியப்பன் அவர்கள், எழுத்தாளர். ஆக்சுவலாக இப்போது நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம இதை செய்கிறோம், எஸ் ஓகே. ஆனால் சில நேரங்களில் அது கையை தாண்டி செலவு போகுது. ஓகே, இப்போ சார் வந்து 1.5 லட்ச ரூபா பட்ஜெட் பண்ணார், அது 3 லட்ச ரூபாய்க்கு போச்சு. இதில் பணத்தை ஒரு பொருட்டாக கருதணுமா, வேண்டியது இல்லையா? இல்லை சார், பையனோட சந்தோஷமும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தான் சார் ரொம்ப முக்கியம். இதில் மணி வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஓகே சார், சந்தோஷம் தான் சார் முக்கியம். பணம் என்னால் சம்பாதிக்க முடியும், அதனால நான் கடன் பட்டா கூட என்னால் அதை மீட்டு திரும்பி அடுத்த ஃபங்க்ஷனுக்காக என்னால் ரெடி பண்ணிக்க முடியும். கடன் வாங்கி பண்ணணுமா? வீட்டில் கொண்டாடப்படுற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் கொண்டாடப்படுற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து சந்தோஷங்கள் டிஃபர் ஆகும் சார். வீட்டில் நம்ம வந்து பண்ணோன்னா மேக்ஸிமம் ஒரு 10 பேர் கூப்பிட்டு தான் நம்மளால் பண்ண முடியும். அதில் கிடைக்கிற சந்தோஷம் பர்சன்டேஜ் கம்மி. நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் எடுத்து பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷங்கள், தருணங்கள் அதெல்லாம் வந்து அதிகம். ஃபோட்டோலேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வீட்டில் எடுக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? ஃபோட்டோக்கு வந்து 20,000 ஆச்சு சார். இல்லை, நானும் அந்த வாழ்க்கை தர உயர்ந்து தான் இருக்கேன். இப்போ என்னால் எகைன் நான் சொல்கிறேன், என்னால் செலவு பண்ண முடியாமல் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு எனி ஃபங்க்ஷன் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணால் போதும். இல்லை, ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு 20,000 செலவு பண்ணணுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மேபி உங்களுக்கு எஸ்டிமேஷனே ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் இவ்வளோ கணக்கு பார்க்குறவங்க ஈஸியாக 3 லட்ச ரூபா பிஸ்னஸில் இழந்துட்டு வராங்க. அதை நிறைய குடும்பத்தில் பார்க்குறோம். ஓகே, இங்கே ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு அதிகம் செலவு பண்ணது யார்? எனக்கு தெரிஞ்சு 50,000 1 lakh கரிஷ்மா பண்ணவங்கலாம் கூட இருக்காங்க. என் பக்கத்தில் இருக்கிற கலீக் வந்து நான் 1 lakh கரிஷ்மா பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க எனக்கு. ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது சார். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய டாக்டரோடைய அரங்கேற்றம் நடந்தது ஜிஎன் செட்டி ரோட்டில் வணிமஹாலில். இது வரைக்கும் நான் அதை ஆல்பம் பண்ணலை, டிஜிட்டலாக தான் வச்சுருக்கேன். அந்த ஆல்பத்துக்கு ஏன் அவ்வளோ செலவு பண்ணுன்னு தான் எனக்கு தோணுது. பர்த்டே பார்ட்டி ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆல்பம் போட்டாச்சு. கல்யாணத்தும் போது எடுத்தது இன்னுமே நாங்கள் போடலை. ஏன்னு கேட்டால் வேரி ஆகிட்டே இருக்குது. அதாவது அதோட விலை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு, அதாவது நான் எங்கள் கல்யாணம் நடக்கும்போது கரிஷ்மா வந்து 10,000க்கு போட்டு தரேன். நாங்கள் இன்னைக்கு 20,000 40,000 60,000 கேட்குறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் அப்படியே வச்சுருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்து லேட்டராக போட்டுக்கலாம். இப்போ அதோட நெசசிட்டி இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 2009 ஆச்சு சார். நீங்கள் தான் சந்தோஷத்துக்கு எல்லாமே செலவு பண்ணுவீங்களே. 20-25,000 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுத்துட்டு நம்மளால் ஆல்பம் போட முடியல, ரைட்டா? அதே ஒரு 4,000 5,000க்கு மேனேஜ் பண்ணி வச்சு எடுத்திருந்தோம்னா நம்ம ஒரு 10,000க்கு ஆல்பத்தையும் போட்டுக்கலாம். ஆமா, கண்டிப்பா. அதுதான் சொல்றாரு. அதுதான் அதை நான் ஒத்துக்கிறேன்ற பேசுறதா இந்த டாபிக். இதை நான் ஒத்துக்கிறேன். இந்த இடத்த அவர் ஒத்துக்கிறாரா? இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் சரி இதில் கைத்தட்டுறதுக்கு என்ன இருக்குது? யாரை பார்த்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ண நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் தான் இதை சொல்ல முடியும். என்ன மாதிரியான ஆட்களை பார்த்து, எந்த மாதிரியான டைப் ஆஃப் பீப்புளை பார்த்து இப்போ இந்த புது புது விழாக்கள்லாம் நிறையா கொண்டாடுறீங்க, செலவு பண்ணி பிரம்மாண்டமாக வரிசையாக கொடுங்க? இங்கே கொடுங்க. அவங்க கொஞ்சம் ஹைஃபையாக இருப்பாங்க. ஹைஃபை பீப்புள். ஓகே, பக்கத்தில் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது ஓகே, அதை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து பண்ண ஆரம்பிக்கிறது தான். ஓகே, கலீக்ஸ். என்னுடைய உறவுகளை பார்த்து தான் அவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்களே, அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராக பண்ணலாமேன்ட்டு தான். ஓகே, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ப்ளஸ் பிஸ்னஸ் சர்க்கிள் இருக்கனால பிஸ்னஸ் சர்க்கிள் அதனால போகிறனால அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் போவேன், அங்கே பண்ணுறதை பார்ப்பேன், அந்த ஒய்ஃப்ட்ட ஷேர் பண்ணுவேன். எந்த டைப் ஆஃப் பீப்புளை பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கிராண்டா பண்ணணும்? நம்ம வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டு கல்யாணம். அதுல அவங்க அந்த மாதிரி அதுல நமக்கு ஒரு நிறைய ஐடியா வரும், நிறைய இது க்ளூஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, அதுல எப்படிலாம் பண்ணாங்க அவங்க கல்யாணத்தை பார்க்கறப்ப சஜஷன்ஸ் கொடுக்கலாம். அது சரி. டிவி ஷோஸை பார்த்து தான் பேசிக்காக அது மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக எங்களால் முடியல அளவுக்காவது அப்படியே ஆப்டாக இருக்கிற மாதிரியாவது ட்ரெஸ் செலக்ட் பண்ணிடணும். அந்த அளவுக்காச்சும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடணும். டிவி ஷோஸ் பார்த்து தான் சார் அப்படியே மயங்குறது. ஒரு பயம் வருது என்னன்னா, டிவி ஷோஸை வந்து ஒரு முன்மாதிரியாக எடுக்கும்போது இவங்களால அதை முழுமையாகவும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அப்படியே அதை கிராண்டாக கொண்டு வரவும் முடியாது. அதே நேரத்தில் இவங்களோட பொருளாதாரமும் கொஞ்சம் விரயமாயிருது. யாராவது ஒருத்தர் இது அந்தளவுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவோம். யாராவது நார்மலாக என்னது இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே கவலையாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவலையாகவே இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக ஐயோ அந்த செலிப்ரேஷனை திருப்பி கொண்டு வந்து நடத்தணும் அப்படின்னு தோணும்.
காலம் என்பது வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போட்டுவிடும். இன்று விமர்சையாக பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறவர்கள் எதிர்காலத்தில் அப்படி கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றால் பிள்ளைகள் ஏமாந்து போகும், அதை பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பக்கத்திலிருந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இப்படி விமர்சையாக கொண்டாடுகிற போது என்னுடைய வாழ்க்கையை இன்னும் நான் பாசிட்டிவாக தான் பார்க்கிறேன், என் வாழ்க்கை மேலும் மேலும் வளரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க. பேசலாம் தொடர்ந்து. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஸ்டேட் இன் வித் இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். ஆக்சுவலாக எந்த தரப்பு ஆட்கள் அல்லது எந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை பெருசுப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க, பெருசாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி பெருசாக்கிட்டாங்க? நான் வாழக்கூடிய இடம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும்போது அங்கே ஒரு 300 வீடு இருக்கும்போது ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது எல்லா வீட்டையும் தாக்கம் ஏற்படுத்தும். ஓகே, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் நடத்தினார்னா அது எல்லாருக்கும் பரவுது. ஓகே, ஒரு சமூக ரீதியாக நம்ம கட்டுப்படணுங்கிறது நிர்பந்தத்துக்கு எல்லாருமே ஆளாயிரும். உண்மையிலேயே இது போன்ற கொண்டாட்டங்கள் என்ன நோக்கத்திற்காக கொண்டாடப்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னுடைய குழந்தைகள் தனிமைப்பட்டு விடுமோ இதன் மூலமாக என்ற ஆழமான கருத்து இன்றைய சூழ்நிலை இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வீட்டோட கிராண்ட்னஸ் காட்டுறதுக்கும் மற்ற தன்னோட ஆடம்பரத்தை காட்டுறதுக்கும் வந்து இந்த மாதிரி விழாக்களை யூஸ் பண்ணிக்கிறதா வேற அவங்க வீட்டில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தைக்கு பர்த்டேவோ இல்லை வேறு எந்த ஃபங்க்ஷனும் காது குத்து வச்சிருந்தாலும் அவங்க வீட்டில் என்னென்ன நகை வாங்கி வச்சுருக்காங்க, என்னென்ன புடவை கட்டி புதுசாக வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் கட்டி வரவங்களுக்கு காட்டுறதுக்காக கூட பண்ணலாம். அது கொஞ்சம் நுணுக்கமான ஒன்று தான். ஆமாம், சரி சார், அவர் சொன்ன மாதிரி உண்மையாகவே நான் என்ன இன்னைக்கு புடவை வாங்கியிருக்கேன் நகை வாங்கியிருக்கேன்றதை கண்டிப்பாக காமிக்கிறதுக்காக தான் சார். அதில் டவுட்டே இல்லை. தப்பு ஒன்றும் இல்லையா? பக்கத்தில் என்ன நோக்கத்திற்காக கொண்டாடப்படுது? கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், அதனால விஷயத்திலும் எல்லாரையும் வர வைக்கும். அவ்வளோதான். நம்மளால கஷ்டப்பட்டு இப்போ நல்லா இருக்கேன், 4 பேர் காட்டுறேன். எஸ். பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ணாங்களா அதை விட ஒரு படி ஜாஸ்தி பண்ணணும். ஓகே, அச்சீவ் பண்ணிட்டேன்னு காமிக்கிறதுக்கு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிடெக் இன்ஜினியரிங் படிச்சேன். ஓகே, பிடெக் இன்ஜினியரிங் படிச்சவங்க பர்த்டே பார்ட்டியில் என்னத்தை அச்சீவ் பண்ணதை காட்ட முடியும்? பர்த்டே பார்ட்டியில் கூட சார் நம்மளோட அதுதான் சார் அச்சீவ்மெண்ட்டே. இவ்வளோ என்ன நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க, இவ்வளோ காஸ்ட்யூம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க, இந்த சின்ன வயசில் இவ்வளோ பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. எனக்கு அது அச்சீவ்மெண்ட் இல்லையா? நான் சின்ன பொண்ணு தான் சார். இந்த வயசில் உங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய கேக் விட்டேன்னு கேட்டாங்களே, எனக்கு அது அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஆனால் அந்த கேக்குலேருந்து தான் நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். பாவம், இது ஒரு மனப்பிரச்சனைமா. நீங்கள் இந்த கேக்கு கொண்டாடுறதெல்லாம் வெற்றி அப்படின்னு அதையே வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டு அதையே 10 தடவை சொல்கிறீங்களே, அப்படி இருக்கலாமா? அதுதான் சார், அதுதான் எனக்கு மனசுக்கு திருப்தி கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிறதுனால சொல்கிறேன். நான் ஒன்றும் சின்ன பொண்ணு தான் சார், இன்னும் பெருசாக எதையும் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷங்க இத்தனை பேர் இருக்காங்க, அதில் நான் ஒரு ஆளை தனியாக தெரிஞ்சிட்டேன்ல, அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு குழந்தைக்கு எப்படி மரப்பாச்சி பொம்மையோ, அது ஒரு வயசில் அந்த மரப்பாச்சி பொம்மை தான் உலகம்னு நினைக்கும், 2 வயசில் வேற ஒரு ஆப்ஜெக்டை உலகம்னு நினைக்கும், 3 வயசில் 4 வயசில் 10 வயசில் 15 வயசில் அந்த ஆப்ஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும்போது மனிதனோட மெச்சூரிட்டி வந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு 22 வயசில் பிடெக் முடிச்சுட்டு ஒரு ஆளுகிற கேக்கை வச்சு இது என்னோட அச்சீவ்மெண்ட்டு சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் இதை விட மோசமாக சொல்லவே முடியாது. ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டாலும் ரொம்ப போஷா அழகாக வேற மாதிரி சொல்லிட்டார் அவர். எல்லாமே வாங்கிட்டேன் சார். பிடெக் முடிச்சு காலேஜில் மெடலிஸ்ட் கோல்டு மெடல் கூட வாங்கினேன். அதுக்கு கூட பெருமையாக பேசுகிறதுக்கு நிறைய பீப்புள் கிடையாது எனக்கு. ஆனால் இதை நான் பண்ணும் போதே நிறைய பீப்புள் இருந்துட்டாங்க சார். கோல்டு மெடலிஸ்ட்னும் போது ஒரு கொஞ்சம் பீப்புளை மட்டும் வச்சு கான்வெகேஷன் முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு அத்தனை பேர் இருந்தாங்க. அங்கே என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா நான். எத்தனை பேர் என்ன பெருமையாக அப்படி சொன்னா? என்னோட அண்ணியோட வீட்டிலேருந்து ரெக்கக்னிஷன் கிடச்சிருச்சு. அவரோட தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருது. நிறைய பாய்ஸ் கிட்ட இருந்து வா சூப்பராக இருந்தேன் அன்னைக்கு அப்படின்ற ஒரு இது கிடச்சிது. ஓகேவா? அதுக்கப்புறம் சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் நீ எங்கே வாங்கினேன்? அப்படியே டிடியோட ட்ரெஸ் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கே எதிர்பார்த்தேன், அது கிடச்சிது. உண்மையாகவே இது ஊருக்கு காட்டுறதுங்கிறத தாண்டி போட்டிக்காக அப்படிங்கிற இடத்துலேருந்து செய்யப்படுதா இல்லையா? இந்த ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் பண்ணுறது சந்தோஷம்னு முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா? என் மன நிறைவுன்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அது விளம்பரம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என் ஸ்டேட்டஸை காட்டேன்னு சொன்னோம். ஸ்டேட்டஸை காட்டிலே பக்கத்து வீட விட ஒருபடி மேலே, இதுக்கு முன்னால் போன ஃபங்க்ஷனை விட ஒருபடி மேலே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போட்டி தானே வந்து உட்காந்துருக்கு. கரெக்ட் சார், காம்படிஷன் தான். நேராக சிம்பிளான ஆன்சர், சுற்றியெல்லாம் வளைக்கக்கூடாது. யார் வீட்டை விட சூப்பராக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க? எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரெகுலராக நம்ம பார்க்குறவங்கள விட நல்லா பண்ணணும்னு யோசிப்பேன். பக்கத்து வீடு. நீங்கள்? நான் என் ஃப்ரெண்டோட சார். எந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் மாதிரி வீடியோ பண்ணாங்க. பட் எனக்கு வந்து 3D எஃபெக்டோட பண்ணணும்னு
ஆசைப்பட்டேன் சார். ஓ அவங்க அவங்க உங்க ஃப்ரெண்டை விட வெயிட்டாக பண்ணணும். ம். நீங்கள் யாரை விட சூப்பராக பண்ணணும்னு நீங்கள் பண்ணீங்க? என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் அவர் வீட்டில் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐயோ வேலையை விட்டு தூக்கிட்டு போனாங்க. இல்லை சார், இங்கே இல்லை சார். இவர்கிட்டே சொல்லுங்க, இவங்க வீட்டை விட ஐ மீன் யார் வீட்டை விட பெருசாக நடத்துன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. எங்கள் ரிலேட்டிவ் எங்கள் மாமா பொண்ணு இருக்கா. அவள் உங்கள் மாமா பொண்ணு. ஓகே, ஏன் மாமா பொண்ணு வீட்டை விட வெயிட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவளுக்கு எனக்கும் 2 month பிஃபோர் தான் மேரேஜ் ஆச்சு. ஓ, கிட்டத்தட்ட ஒரே டைம் கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி 2 month கழிச்சு எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதனால ஈவனா ஒன்னாவே வந்துட்டு இருக்கோம். அதனால தான் அவங்க பண்றாங்க, நம்ம பண்ணல. அப்போ பண்ணணும், அவங்களோட நல்லா பண்ணணும். ஓகே, போட்டியில் ஜெயிச்சாகணும். நெய்பர் சார், எங்கள் பக்கத்து வீட்டு நெய்பர். நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அவங்க போட்ட அந்த சாப்பாடும் அவங்க பண்ணியிருந்த அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து ரொம்ப அட்மையராக இருந்தது. பட் அதை விட நான் ஒரு படி மேலே பண்ணணும். ஓகே, நெய்பரை விட பெரிய மாமியாரோட வீட்டில் அவங்க எல்லாமே வித்தியாசமாக பண்ணுவாங்க. பிளேட்ஸ் எல்லாம் துபாயிலேருந்து வரவழைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஈவன் நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். எங்கெங்க என்னென்ன ஜாமான் வாங்குறாங்க விசாரிச்சு வச்சிருவேன். எந்த இடத்துக்கு போனாலும் புதுசாக ஒன்று இருக்குது அப்படின்னா அவங்க எங்கே வாங்குறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டுருவேன். அது எல்லாத்தையுமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். ஓகே, பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கறது ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லையா? அன்பு இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் என்னென்னலாம் அங்கே கவனிக்கிறீங்க? அவங்க போட்டிருக்கிற ஸ்லிப்பர்லேருந்து அவங்க வச்சிருக்கிற பொட்டுலேருந்து அந்த பசங்க சின்ன ஏஜ் பசங்கன்னா அதுங்க என்ன கிளிப்பு வச்சுன்னு, ஏன்னா என் பொண்ணுக்கு அந்த மாதிரி பார்ப்பேன். அந்த கிளிப்புலேருந்து நான் யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ அந்த சாமான்லாம் நான் நோட் பண்ணிடுவேன். அதே மாதிரி யாராக இருந்தாலும் போய் கேட்டுருவேன். நான் இது எங்கே வாங்கினீங்க, செஞ்சதுன்னா இப்போது நிறையா வந்து ஸ்டோன் ஐட்டம்ஸ் ஜுவல்லரிஸில் எங்கே வாங்குறாங்க, எங்கே செய்கிறாங்க, ஈவன் கடையிலேருந்து அண்ட் தட்டும் அதுக்கு என்ன வேஸ்டேஜ்ன்றதுலேருந்து கால்குலேட் பண்ணுவேன் சார். இப்போதைக்கு ரீசெண்டாக எனக்கு இருக்கிற ஐடியா என்னன்னா, என்னோட கோகலிக்கு ஒரு பொண்ணு மாடல்ஸ் மாதிரியே ஃபோட்டோ பிடிச்சிருக்கா. அவளோட கல்யாணத்துக்கு நம்மலாம் என்ன சும்மா ஃபோட்டோ பிடிக்க சொன்னால் அப்படியே ஸ்மைல் பண்ணுவோமா, அவங்க வந்து அப்படியே சூப்பராக சார், அதெல்லாம் சொல்ல முடியவே முடியாது. மாடல்ஸ் மாதிரியே எடுத்திருக்காங்க சார். அப்படி இருந்தது. அதோட ஒரு படி மேலே போனா பக்கத்தில் ஹஸ்பண்ட் சைடு வந்து அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அவரை ரொம்ப இது பண்ணலை. என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாரும் அவரை நல்லா மதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு எதிரில் நான் பண்ணி காட்டணும், இந்த மாதிரிலாம் கிராண்டாக எல்லாம் பண்ணணுன்றதுக்காகவே எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எஸ் எஸ். வேற ஃபங்க்ஷன்ல யார் மேலேயும் காண்டோ பொறாமையோ கிடையாது. மன திருப்தி தான். ஆனா நம்ம நினைப்போம் இவர் மூக்கு மேல விரல வைக்கணும், அக்கா விட ஒரு படி மேலா பண்ணலான்ட்டு. இல்லை, அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கணும். முன்னாடி அவள் வந்து பெரிய ஹோட்டலில் கல்யாணம் வந்து பையனுக்கு வச்சுருந்தா பர்த்டே ஃபங்க்ஷனு. நிறைய இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணினாங்க தான். அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் பின்னாடியே தான் இருந்தாங்களே தவிர எந்த கெஸ்ட்டையுமே பர்சனலாக இன்வைட் பண்ணவே இல்லை. இல்லை வந்து வந்த கெஸ்ட் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். கொடுங்க அவங்கள்ட்ட கொடுங்க. இன்க்ளூடிங் மை செல்ஃப். அக்காவே, சொந்த அக்காவே நீங்கள் கூப்பிடலாமே. இல்லைங்க, இது விளையாட்டு கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து அங்கே ஈவெண்ட் நடத்துறது கிடையாது. ஒரே முறையில் கூப்பிடுறது, முறையாக கூப்பிட்டு சந்தோஷமா ரைட்டா அக்கா வாக்கா வாக்கான்னு ஒடியாந்து வாசல்ல கூட்டிட்டு போறதுங்கிறது எப்படி? அவங்க கட்டிப்பிடிச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க, பலூன்காரன் பின்னாடி நிக்கிறாங்க, அந்த டிஜே பின்னாடி நிக்கிறாங்க. ஆனா முக்கியமான உறவுகளை யாரையுமே இன்வைட் பண்ணவே. நாங்களா போறோம், நாங்களா மேல போய் சாப்பிடுறோம், நல்ல பஃபே சிஸ்டம், நல்ல சாப்பாடு, ஆனா கவனிக்க யாருமே இல்லையே. என்னதான் எங்களுக்கு பொறுப்புகள் கடமைகள் பஃபே சிஸ்டம் பக்கத்தில் போய் நாங்கள் நிற்கணும் தான். கரெக்டாக சர்வ் பண்ணுறாங்களா, ஏதாவது டிஷ்ஷு மிஸ் ஆகுதான்னு பார்க்கணும், கேக் செட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் பலூன்ஸ்லாம் எங்கன்னா விட்டுருக்காதான்றது பார்க்கணும். எல்லா பொறுப்புகள் இருந்தால் கூட எங்களுக்கு உறவுகள் இம்பார்ட்டன்ட். நாங்கள் போயிட்டு அட்லீஸ்ட் சாப்பிட போகும்போதுனாச்சும் ஒவ்வொரு ஃபேமிலி பக்கத்துலேயும் உட்காந்துட்டு பேசுவோம் சார். பேசாமலாம் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுறதுக்காக மட்டும் வந்து நாங்கள் பண்ணலை, பேசவே இல்லை. நாங்கள் போய் இந்த டிஜே பார்த்தோம், அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸை பார்த்தோம், நாங்கள் உறவுகள்லாம் யாருமே பேசிக்கவே இல்லை சார். ஃபங்க்ஷன் பண்றது இப்போ நானே ஃபங்க்ஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்னோட தருணுக்கு நான் பண்ணேன் சார், நான் பேசணுன்ற அவசியம் ரொம்ப சிம்பிள்மா. நீங்க இது அவசியம் இல்லைன்னா பேசாதீங்க, உண்மையா சொல்லுங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் முக்கியமா, வர்றவங்களை கவனிக்கிறது முக்கியமா? 60% நான் அதில் ஈடுபட்டா கூட 40% நான் உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்தேன். இவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் கூட எங்களை வந்து உள்ள வெல்கம் டீக்கே வந்து வேற யாரோ வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட் வச்சிருந்தாங்க, ஈவெண்ட் மேனேஜர்ஸ் சப்ளை பண்ண ஆட்கள் தான் வெல்கம் ட்ரிங்கே கொடுத்தாங்க. அன்னோன் பீப்புளோட போட்டி வரலாம், அது யதார்த்தமாக நமக்கு தோணும் தான். ஃப்ரெண்டோட இது பார்த்தேன், ஆல்பம் பார்த்தேன், அவளோட சூப்பராக பண்ணணும்னு. ஆனால் அன்னோன் பீப்புளோட போட்டி வர்றதுங்கிறது வேறு, சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தரோட. ஓகே, ஆனால் சகோதர சகோதரிகளுக்குள்ள போட்டி வரக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி வரும். அது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே சிக்கலை கொண்டாந்துடும். ஏன் நம்ம வீடுகள் ஏன் இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம பேசாமலே உள்ளுக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
நம்ம அக்கா வீடோட கிரகப்பிரவேசத்துக்கு சந்தோஷமாக உள்ளே போனாலும் எப்படி கட்டியிருக்காங்கிறது தான் முதல் நோட்டம் வரும். அக்கா வீடு கட்டியிருக்காங்க, அவங்க கட்டட்டும், எனக்கு முடியறப்ப நான் கட்டுறேன், அது வேற. அக்கா வீடு கட்டிவிட்டா நானும் கட்டுறேன், உங்களுக்கு தான். அக்கா வீடு கட்டிட்டா நானும் கட்டுறேன் அப்படின்னா அது சிக்கலை, உறவு போயிடும். ஓகே, சில ஃபங்க்ஷனில் சில பேர் நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. அங்கே நம்ம காணிப்போம் நம்ம யாருன்னு நம்ம ஃபங்க்ஷனில். சூப்பர். அது நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம இதையும் அதில் தான் நம்ம யாருன்னு காட்ட முடியும். அங்கே காட்டணும். என்னை காயப்படுத்தினவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். பதில் சொல்றது என்னுடைய வளர்ச்சி தான். ஓகே, அவங்கள காயப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை. ஓகே. அதிகரிக்கும் குடும்ப விழாக்கள் தேவையா தேவையில்லையா? இது எந்த நோக்கத்தோடு கொண்டாடப்படுகிறது? எதிர்ப்பவர்கள் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல். சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். உண்மையிலேயே நான் செலவு பண்ணிட்டேன், வேற வழி இல்லாமல் பண்ணினேன். ஆனால் பின்னால் ஒரு அவசர தேவை என்று வருகிற போது பணம் இல்லாமல் தடுமாறினேன். செலிப்ரேஷனுக்காக செலவழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா என்னுடைய மோதிரத்தை அடகு வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டினேன். அதுக்கப்புறம் அந்த ஃபீஸை கட்டினீங்க? ஆமாம். தேர் எழுத்து தெருவில் விட்டோம்னு நினச்சேன். தேர் எழுத்து தெருவு விட்டோமோ நினச்சிங்க? நான் கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு, அதான் முடிஞ்சதுக்கப்புறமேல் கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல. ஆமாம், ஃபினிஷிங் ஒர்க், வீடை ரெடி பண்ணுறது. அந்த வேலையை வந்து ஒழுங்காக பண்ண முடியாமல் நிறைய குறைமா பண்ண முடியும். ஓகே, இந்த இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? நெருக்கி ஒரு 1.5 lakhs கிட்ட இது பண்ணேன். அதாவது அந்த கிரகப்பிரவேசம் எல்லாம் சேர்த்து, அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் சேர்த்து. இல்லை, போய் கம்மியாக தான் வந்துச்சு. 3 சில்வர் குடமும் 2 குத்து விளக்கும் வந்திருக்கு. ஓகே, 1.5 லட்ச ரூபா செலவாகி ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குற நிலமெலாம் நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எப்போ வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா மந்த் எண்டில் சார். எப்பவுமே என்னோட நிறையா ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே இல்லை ஏதாவது கல்யாணம் அப்படிங்கிறப்ப மந்த் எண்டு வந்ததுன்னா அந்த மந்த் எண்டில் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம போய் அட்டன் பண்ணுறது மெக்கானிக்கலாக போகிறோம். அந்த இடத்துல 1 மணி நேரம் பரதாமல் சிரிச்ச மாதிரி செயற்கையான சிரிப்பையும் சிரிச்சுக்கிட்டு அந்த நம்ம கொண்டு போன கிஃப்ட் அவங்க வாங்குற வரைக்கும் திருதுன்னு முழிச்சுட்டு அந்த குழந்தை அழுகுறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிஃப்ட்டை கொடுத்துட்டு அந்த நேரமெல்லாம் இந்த மாதிரி மாதத்துக்கு பல தடவைகள் பல நேரம் நிறைய பேருக்கு விரயமாகுது. இன்னொன்று அங்கே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் நின்றுன்னா அண்ணங்கார வேலைக்கு போகிறான் ஒன்றும் வரல, என் தம்பி வேலைக்கு போகிறான் ஒன்றும் வரல, எங்கள் அப்பா ஊர்லேருந்து வரல, இவங்க வரலன்னு 6 to 7 நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. 8 ஆகும் 9 ஆகும் 9 ஆகும் 10 ஆகும், குழந்தைங்களாம் தூங்குற டைம் ஆகிடும். ரொம்ப 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 படாத பாடுபட்டு இது வர வேண்டியதாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை வந்து சந்தோஷமான ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க. அவங்க சந்தோஷப்படுறாங்களே இல்லையா, மற்றவங்கள துக்கப்படுத்திடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாங்க. வேற பிறந்த நாளை ஓவராக கொண்டாடுறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஒரு பிறந்த நாளை எப்படி தான் கொண்டாடணும்? சும்மா வீட்லேயே ஏதாவது ஸ்வீட் கேசரி குலோப் ஜாமுமே செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு நார்மலாக செலிப்ரேட் பண்ணிடலாம். ஒரு குட்டி பசங்களாக இருந்தால் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான பென்சில் ஸ்கேல் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிடலாம். ஓகே, வேற எப்படி கொண்டாடலாம் ஒரு பிறந்த நாளை? ஒரு கேக் வெட்டி நம்ம மனதார வாழ்த்தணும் பிள்ளைங்களை. ஓகே, வீட்டோட. ஓகே, வேற எப்படி கொண்டாடலாம்? ஒரு பிறந்த நாள் விழாவை எப்படி கொண்டாடுவது? அந்த பொண்ணு யாருக்கு பர்த்டே, பையனோ பொண்ணோ, அதுக்கு பிடிச்ச டிஷ் பண்ணணும் வீட்டில். அதே மாதிரி அதை வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் அதே எடுத்து சர்வ் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க கையிலேருந்து கட்டாயம் ஏதாவது ஒன்று கிஃப்ட்டோ ஏதாவது ஒன்று அப்பா அம்மா கையிலேருந்து கிஃப்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி கொண்டாடினா நல்லா. என் பொண்ணு பர்த்டே எப்படி கொண்டாடினேன்னு நான் சொல்கிறேன். வீட்டில் ஒரு தெர்மோகோல் ஷீட்டில் பாப்பாவோட லெட்டர்ஸ்லாம் வாங்கி அதை வச்சுட்டு பலூன்லாம் ஒட்டி அப்புறம் அந்த ஷீட் அந்த கலர் ரிப்பன்லாம் ஒட்டி இதுக்கெலாம் மொத்தமே 100 ரூபா தான் செலவாச்சு. அப்புறமா எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, அப்புறம் என் ஒய்ஃப் சைடில் ஒரு 4 ஃபேமிலி, அப்புறம் என்னோடய சிப்ளிங்ஸ் கொஞ்சம் கசின்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க மொத்தமே ஒரு 25 பேர் எல்லோரும் வந்திருந்தாங்க. காலையிலே வந்துட்டாங்க. சாப்பாடெலாம் நாங்களே தயாரிச்சுக்கிட்டோம். ஏன்னா எல்லாருமே வேலை செய்யக்கூடியவங்க தான். 10 பேருக்கு தயாரிக்க இட்லியே ஒரு 25 பேருக்கு தயாரித்தோம், அவ்வளோதான். ஸோ சாப்பாடை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் ஹாப்பியாக சிரித்து பேசி இருந்தோம். ஈவினிங் வடபழனிக்கு ஒரு கேப் ஒரு வேன் எடுத்தோம். போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்தி அதையும் பண்ணியாச்சு. ஒரு பிறந்த நாளை இப்படி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும்? ஸ்வீட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு கேசரி ப்ரிப்பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சது கேசரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். காலையில் கேசரி, அவ்வளோதான். அதுதான் ஸ்பெஷல். அன்னைக்கு வீட்டிலேயே சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு கூட போகிறதில்ல. அதோட முடிஞ்சது, அவ்வளோதான். எனக்கு நினைவு தெரிஞ்சு ஆசை சாக்லேட்டில் ஆரம்பிச்சு சார். ஆசை சாக்லேட்டு எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்தோன்னு கால் விழுந்து அவங்க ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. அதே மனதார வாங்கிட்டு வந்துட்டோம். கொடுத்த காசுக்கு ரிட்டன். எப்போ நான் வந்து சென்னை வந்து ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டுக்கு வந்தனோ அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் கேக் கட்டிங்கே வந்து ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நடந்தது. அதான் ஃபஸ்ட் கேக் கட்டிங் எனக்கு நடந்தது. ஆக்சுவலாக
உண்மையிலேயே இந்த மாதிரி குட்டி குட்டி விழாக்கள், குடும்ப விழாக்கள், பர்த்டேவாக இருக்கலாம் அல்லது 100th டே, ஹாலோவின் டே, என்னென்னமோ கொண்டாடுறோம். இது எல்லாத்தையும் நீங்கள் பெரிதுபடுத்தாமல் கண்டுகொள்ளாமல் இருப்பதுக்கு உண்மையான காரணம் என்ன? உண்மையான ரீசன் என்ன? இதில் அவ்வளோ பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. டே டு டே லைஃப்பில் இதுவும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் யதார்த்தமாக. அது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் எனக்கு மனசுக்கு படல. இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் டு மை லைஃப். இல்லை சார், அது பர்த்டேலாம் யூஸ்வலாக வருஷம் வர்றது தானே. வர்றது இது போயிட்டு எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு இருக்க வேண்டியதில்லை. சாதாரண ஒரு விஷயம் பிறக்கிறது. நீங்கள் சொல்லலே உங்கள் ஒய்ஃப் அப்படியே ஷாக் ஆகி போய் பக்கத்தில் இந்த மனுஷன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க பக்கத்தில் பின்னால். நீங்கள் ஏன் இந்த மாதிரி குட்டி குட்டி விழாக்களை பொருட்படுத்துறதுங்க? அதை நடத்துறதுக்கான அந்த ஒரு அதுக்கான நேர செலவுகள், பண செலவுகள் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே விரையும் தான் நம்ம ஆரம்ப காலத்துல நினைச்சிட்டே இருக்கோம். அதையே திரும்ப பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மூச்சு முட்டிடும். ஏன் பெண்கள் இந்த மாதிரி கொண்டாட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன் அவ்வளோ பிடிக்குது? சார் எப்பவுமே வந்து ஆண்கள் வந்து யாரும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூலமா தன்னை பெருமைப்படுத்திக்க நினைக்க மாட்டாங்க. பொம்பளைங்க தான் வந்து சாரி கட்டுறதுல இருந்தோ இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணிட்டேன்னு மற்றவங்க கையில வந்து புகழாரம் சுட்டுறதுக்கோ வந்து பெண்கள் தான் பொதுவாக ஆசைப்படுவாங்க ஆண்களை விட. ஃபர்ஸ்ட் திங்க்கு. செகண்ட் திங்க், ஆண்கள் கிட்ட யாரும் போய் நீ ஏன் உன் வீட்டில் இந்த ஃபங்க்ஷனை பண்ணல அதை பண்ணலன்னு கேட்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வேலை செய்கிற இடத்துல பொம்பளைங்க கையில் தான் எல்லாமே அதை கேட்பாங்க. அதனால வந்து இந்த கேள்வினால ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்க சொல்லி ஹஸ்பண்ட் வந்து பணம் கொடுக்கறதோட அதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, அதோட நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் இவங்களோட சாய்ஸில் தான் எல்லாம் நடக்குது. டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால இவங்களே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. வேற என்ன ரீசன்? ஏன் பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவது காரணம் என்ன? ஒரு கிரேஸ், நமக்கு எவ்வளோலாம் தெரியும் அப்படின்றத பொறுத்தியாட்ட காமிச்சுக்கிறது. ஓகே, ஒரு கிரேஸ், எனக்கு இதெல்லாம் செய்ய முடியுங்கிறது. சார், எனக்கு ஒரு சமையலில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் அது அடுத்தவங்களுக்கு நம்ம சமைச்சு போடுறப்போ அதில் ஒரு சந்தோஷம் தெரியுது இல்லைங்களா? அந்த ஒரு பாராட்டுக்காக தான் நாங்கள் இதை எடுத்து செய்கிறோம். பாராட்டு கண்டிப்பாக. வேற ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க சார். ரிலேட்டிவ்ஸ்லாம் மீட் பண்ணலாம். கோமலா பேசும்போது நான் சிரிச்சதுக்கு காரணம் அதுதான். அவங்க அச்சீவ்மெண்ட்ன்ற வார்த்தையை தவறாக யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு தேவை ரெக்கக்னிஷன். இன்னைக்கு குடும்பங்களில் பார்த்தோன்னா அவங்க கோல்டு மெடலிஸ்டாக இருக்கலாம், நான் பிஹெச்டியாக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம். ஆனால் என்னுடைய குடும்பத்தோடைய முகம் என்னென்னா என்னுடைய கணவனுடைய முகம்தான் முக்கால்வாசி சமயங்களில், 90%. ஆனால் விழான்னு வரும்போது பெண்கள் வந்து முன்னாடி வராங்க. பெண்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது, ஒரு மனப்புழுக்கம். எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் வந்து பின்னாடியே இருக்கிறேனே, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கிறேனேன்ற அந்த ஃபீலிங்லேருந்து வெளியில் வந்து என்னாலேயும் முடியும். அதுதான் அவங்க அச்சீவ்மெண்ட்டுன்னாங்க. என்னுடைய அண்ணி வீட்டுக்காரங்க எல்லாம் என்னை பாராட்டினாங்க. அண்ட் அதுதான் அந்த உற்சாகம், அந்த சோர்வு, அந்த ஒரே நாள் இதுலேருந்து ஒரு மாற்றம் தேவை. இது வந்து சில பேருக்கு சேவையாக இருக்கலாம், அந்த சைடில் சொல்கிற மாதிரி. சில பேருக்கு வந்து விழாக்கள் ஒரு சைட் கேரக்டர்ஸ் மாதிரி தான் நாங்கள் பார்க்கப்படுறோம், நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய கருத்துக்களும் இருக்குது. ஆனால் விழாக்கள்னு வரும்போது அம்மா, ஒய்ஃப் எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு பெரிய ரீசன். எனக்கு அன்னைக்கு பெண்களுடைய ராட்சச பலத்தை பார்க்கலாம். ஓடி ஓடி வேலை பார்ப்பாங்க பயங்கரமா. ஒரு பொருள் இல்லைன்னா அவங்களே ஓடி போய் வாங்கிட்டு வருவாங்க. மற்ற நாள்லாம் போயிட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படிவாங்க வீட்டுக்காரர். ஆனால் அன்னைக்கு மட்டும் அவ்வளோ இதாக இருப்பாங்க. ஸோ இட்ஸ் an opportunity for her to மறுபடியும் தன்னை முன்னிறுத்துதல்ன்றது வந்து இது மறுபடியும் வருது. ஓகே, இன்னைக்கு இந்த பர்த்டே கொண்டாடுறதா இருக்கலாம் அல்லது வேற ஏதோ நகரங்களில் நிறைய கொண்டாடப்படுகிறது. இப்படி கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சோர்வு நிறைய இருக்கு இங்க நகர வாழ்க்கையில. ஒரே நாள் மறுபடியும் அதே மாதிரி விஷயங்களே பண்ணிட்டு திடீர்னு நம்ம குழந்தைக்கு இப்போ ஒரு பிறந்த நாள் வருதுன்னா அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதை கொண்டாடலாமே அப்படின்றது தான் அது. அப்புறம் இன்னைக்கு நகரங்களில் ஏன் வந்திருக்கு, பெருசாக வந்திருக்குன்றதுல வந்து ஒரு மாயை இருக்கு. ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி ஜென்ரேஷன் வந்து நிறைய பண்டிகைகள் நம்மளுடைய விவசாயம் சார்ந்து இருக்கும்போது நம்ம நிறைய பண்டிகைகள் இருந்தது. அப்புறம் அர்பனைஸா ஆகும்போது நகரங்களுக்குள்ளால வந்தவொடனே அந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு கம்மியாகி அது மறைஞ்சிருச்சு. அதுதான் போன தலைமுறை. இந்த தலைமுறை மறுபடியும் நம்ம வந்து புதுசா நம்ம பண்டிகையை கொண்டாடுறோம். ஆனா அது புதுசா இல்ல, நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்த பண்டிகைகளை இப்ப வேற மாதிரி மாத்தி கொண்டாடுறோம். பண்டிகைகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட அதேதாங்க. எண்ணிக்கை கிட்டத்தட்ட நடுவுல ஒரு தலைமுறை வந்து பண்டிகைகளே இல்லாம இருந்தது. அது வந்து ஐ திங்க் அது வந்து செயற்கை என்ன பொறுத்த வரைக்கும். போன தலைமுறை ஆக்சுவலா அதான். ஆமா, அந்த கேசரி மட்டும் காலையில கிண்டி கொடுத்து அவ்வளவுதான். அவங்க ஃபெஸ்டிவல்ஸ் பெருசா கிடையாது. பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், நியூ இயரே கிடையாது பெருசா. அதுக்கு முன்னாடி என்னுடைய பாட்டி தலைமுறை நிறைய பண்டிகை கொண்டாடி ஊர்லயே அவ்வளவு கொண்டாட்டம். ஓகே, இன்னைக்கு அதுதான் நம்ம மீட் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். இந்த ஹாலோவின் டே, மதர்ஸ் டே இதெல்லாம் வரது காரணம் அது ஏதோ ஒரு வேக்யூம், ஏதோ ஒரு எம்டினஸ் நமக்கு இருக்கு. எஸ்பெஷலி பெண்களுக்கு நிறைய இருக்கு. ஓகே, கலப்பிரன் குறிப்பா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே நான் அவங்க சொன்ன எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயுமே நீங்க கேட்டப்ப ஒரு கிரியேட்டிவிட்டியே உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் அது கிரியேட்டிவிட்டி இருந்த சமூகம் தான் அது. நீங்கள் பழைய விழாக்கள் எல்லாத்துலேயுமே அவங்க சொன்ன மாதிரி வந்து போன தலைமுறைக்கு முதல் தலைமுறை வரைக்கும்
ஒவ்வொரு பௌர்ணமியும் கொண்டாடின சமூகம் தான். ஏதாவது ஒரு பேரில் வந்து திருவிழாவாக கொண்டாடின சமூகம் தான். இன்னும் நீங்கள் சென்னையை தாண்டி ஊர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக அதில் வந்து ஒரு இன்னும் சொல்ல ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பெரிய மனிதர், ஒரு சாதிய ரீதியாக பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய சாதிய பெருமிதத்தை காட்டுறதுக்கு, தன்னுடைய வாரிசை காட்டுறதுக்கான இடமா பிறந்தநாளை கொண்டாடுறது. நீங்க ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா சாதாரணமா யாரும் சொல்றது இல்ல, வாரிசு பிறந்துட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசக்கூடிய சமூகம் தான் சென்னையை தாண்டி வெளியில் இருக்கு. இந்த சென்னைக்குள்ள பேசுறாங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் மறைமுகமா இருக்கு. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனா விழாக்கள்ங்கிறது தேவைதான். நம்ம எப்படியான விழாக்கள் நோக்கி போக வேண்டியது இருக்குன்னா, ஒரு செக்யூலரான விழாக்கள் நோக்கி போக வேண்டியது இருக்கு. நீங்க இப்போ பல பேரும் வந்து தங்களுடைய அடையாளங்களை மறந்து ஒன்று கலக்கிறதுக்கான விழாக்கள் என்னென்ன விழாக்கள்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ற அதே உறவினர்கள் வீட்டுக்கு இவங்க எத்தனை முறை தொடர்ச்சியா போயிருப்பாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வைக்கும்போது இவங்க எப்படி போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுலேருந்து இருக்கு. இப்போ இவங்க ஃபங்க்ஷன் வச்சா எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க ஃபங்க்ஷன் வைக்கும்போது நமக்கு வேலை இருக்கு, ஒர்க்கிங் டேல ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு பேசுகிற ஆட்கள் தான் இன்னைக்கு எதார்த்தம். லீவ் பிரச்சனை தான். லீவ் தான். லீவ் பிரச்சனை, லீவ் போட்டு போகணும். அப்புறம் ரொம்ப டிஸ்டன்ஸில் நாங்கள் சிட்டியில் இருக்கோம், வெளியில் முக்கியமா லீவ் முக்கியமா? இல்லை சார், ரெண்டையும் காம்பன்சேட் பண்ணிக்கணும் இல்லையா? எப்படி பண்ண முடியும்? சந்தோஷம் தான் ஃபெஸ்டிவல்களின் நோக்கம் அப்படின்னா அது நம்ம பண்ணும்போது இருக்கும். இவ்வளோ டயர்டாக அன்பு செலுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு வச்சு தொலைஞ்சிட்டாங்களே, வியாழக்கிழமை அதுவுமான கிளம்பி பரப்பரான்னு ஓடி அன்பு செலுத்திட முடியுமா? என்ன போயிட்டு தான் வருவோம் சார். என்ன விட முடியாது. சொல்லே களைப்பா சொல்றீங்க. போயிட்டு தாங்க வருவோம். போயிட்டு தான் வரணும் சார், விட முடியாது சார். இப்போ இன்னைக்கு நான் போகலன்னா அப்புறம் யார் ஏன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க? இப்போ உங்களுக்கு லீவ் இல்ல, கடுமையான வேலை நெருக்கடி, நம்ம வீட்டு அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் போறோம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, நம்ம போய் தான் ஆகணும்னு நீங்க போறப்போ அது எவ்வளவு போர் அடிக்குது அங்க போய் உட்கார்ந்திருக்காது. சம்டைம்ஸ் அது ஃபீல் பண்ணியிருக்கோம் சார். ரிசீவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கவங்க டென்ஷனா இருக்காங்க, அதை அட்டன் பண்ண போற இடத்துல இருக்கவங்க சோர்வா இருக்காங்க. அப்ப இயல்பாவே அந்த ஃபங்க்ஷன்ல யதார்த்தமான அளவலாவல்ங்கிறது இருக்காது. இட்ஸ் அ பிரசன்ஸ். அப்படிதான் பல இடங்கள் நடக்குது. அதுக்காக யார் ஆத்மார்த்தமா போகலன்னு சொல்லல. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல், சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். சோமவல்லியப்பன், இந்த விஷயத்துல ரெண்டு பார்க்க வேண்டியிருக்கு. இதை பணம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பார்க்கணும், இன்னொரு பக்கம் கல்ச்சுரலி இதை எப்படி பார்க்கணும்? அது ஒரு தேவை, இது செய்யத்தான் வேண்டும். தனி மனிதன் பார்த்தா நான் பல ஊழியர்களை பல்வேறு நிறுவனங்களில் பார்க்குறேன். அவர்களுடைய ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தா பல பேருக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு 50-60 வருடங்களுக்கு வயதுக்கு பிறகு என்ன தேவை என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு புரிதலே இல்லை. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்பார்கள். அவர்களுக்கு ஒரு உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் வரலாம், அவர்களுக்கு வருமானம் இல்லாத நிலை வரலாம், அல்லது வேறு ஏதேனும் நிகழ்வுகள் அவர்களுடைய வருமானத்தை குறைத்து விடலாம். 2008 வந்து அது போன்ற ரெசெஷன் மாதிரி. ஆக தங்களுடைய பணத்தை வந்து தன்னுடைய மறுபாதி வாழ்க்கைக்கு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கவனம் இல்லாமல் இன்றைக்கு புற உலகத்தில் நடக்கிற பரபரப்புகளுக்கு ஈடு கொடுத்து அவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு இவர்களும் போட்டியில் இழுக்கப்படுறாங்க. இப்போ பல பேர் சொன்னாங்க, அவங்க வந்து பிறந்த நாள்னா நம்மளை கூப்பிட்டா போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று. போவது மட்டும் இல்லை, பரிசு கொடுப்பது மட்டும் இல்லை, நாம் நிறைய பிறந்தநாளுக்கு போனால் நாம் பிறந்தநாள் நடத்தியாக வேண்டும். நாம் எதெல்லாம் சாப்பிட்டோமோ அதுபோல் நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நாம் செய்தாக வேண்டும். ஆக பல பேரை நான் பல ஊழியர்களை கேட்டபோது, மிடில் கிளாஸ் கேட்டபோது அவர்கள் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கடன் அப்படிங்கிறாங்க. சர்வசாதாரணமாக 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் கடன் என்று சொல்கிறார்கள். எதுக்கு கடன் அப்படின்னு கேட்டால் கல்யாணத்துக்கு வாங்கினேங்கிறாங்க. ஒரு 10 பேர் சொன்னால் ஒரு 2 பேர் தன்னுடைய தங்கை அக்கா கல்யாணத்துக்கு வாங்கியிருக்காங்க, அப்பாவால் முடியல. பல பேர் தன்னுடைய கல்யாணத்துக்கு 4-5 லட்சம் கடன் வாங்கி விட்டு அதற்கு பிறகு அவர் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு சேமிப்பே இல்லாமல் வெறுமனே இந்த கடனுக்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் ஒரு முறையான நிறுவனங்கள்லேருந்து கடன் கிடைப்பதில்லை. அப்படி இருந்தால் கூட ஒரு 12-14% இருக்கலாம். 3 பைசா 5 பைசா என்கிறார்கள், கூச்சமே இல்லை. அவர்களுக்கு வந்து இந்த பணம் என்பது ஒரு மழை பெய்கிற போது பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் பணம். இந்த பணத்தினுடைய மதிப்பு தெரியாதனால தான் இது வந்து இப்படி பறக்குது. தங்க துகள்களாகவும் இங்கேயும் அங்கேயும் வேடிக்கையாகவும் ஒரு நாளில் கரியாக போகிற மாதிரி பணத்தை செய்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. கொண்டாட்டம் இருக்கலாம். இப்போ பல பேர் சொன்னது போல் ஆசீர்வாதம் வாங்குவது, சாப்பிடுவது, ஒரு கேக் வெட்டுவது கொஞ்சம் கூடுதலாக கூட செய்யலாம். கடன் வாங்கி செய்வதோ, தன் சக்திக்கு மீறி செய்வதோ, மற்றவர்களை பார்த்து தான் அதை செய்ய வேண்டும் என்று செய்வதோ அவர்களுடைய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தள்ளி விட்டுவிடும். இது தவிர இந்த கடன் வாங்குவது என்பதும் சிக்கனம் என்பதும் ஒரு மனோபாவம் சார்ந்தது. முதல் முறை செய்கிற போது தான் சில விஷயங்களுக்கு வந்து நமக்கு அச்சம் இருக்கும், பயம் இருக்கும், அதை பற்றி யோசிப்போம். 2வது முறையில் அந்த அச்சம் போய்விடும்.
மூன்றாவது நான்காவது முறையில் எப்படியா சமாளித்து கொண்டு வரலாம் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதல் கிரெடிட் கார்டு பில்லு வந்தபோது பயந்துருப்பாங்க, ரெண்டாவது மூன்றாவது பில் சமாளித்திருப்பாங்க. அதற்கப்புறம் பல கார்டு வாங்குற அளவுக்கு தைரியம் வந்துவிடும். கடன் அவர்களை மிரட்டாது. ஆனால் நாம் பார்க்குற வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் தான். அதற்கு ஒரு பின்பகுதி இருக்கிறது. ஒரு ஒரு உடல் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஹெல்த் இருக்கும், ஜாப் இருக்கும், இன்கம் இருக்கும், நம்ம எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். செகண்ட் ஹாஃபில் இது எதுவெல்லாம் இருக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அதுவும் இப்போ வர்ற சமூக சூழ்நிலைகளில் தங்களை தாங்களே பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு பலரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த பணங்கள் போக வேண்டிய இடம் வந்து சேமிப்பாக ஒருத்தருக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தாக வேண்டும். இப்போ நீங்கள் இந்த சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பேருக்கு கடன் இருக்கிறது, எத்தனை பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, எத்தனை பேருக்கு லைஃப் டேர்முக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது, எத்தனை பேருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் அண்டு ரெகுலர் இன்கம், அதற்கு பிறகு லாஞ்சிவிட்டி அதிகமாக இருக்குது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா என்றால், அப்போது ஒரு பணத்துக்கு முக்கிய தேவை வந்துவிட்டால் பணத்திற்கு இந்த தேவைகளுக்கெல்லாம் பணம் வர முடியாது. இப்போது அவர்களுக்கு அந்த முக்கிய தேவைகளே கவனத்தில் இல்லாத காரணத்தினால இதெல்லாம் செலவழிப்பது அவர்களுக்கு சுலபமாக இருக்கிறதா பார்க்குறேன். இதெல்லாம் போக இரண்டாவது, இவர்கள் இப்படி செய்வதனால என்ன ஆகிறது என்றால், சுற்றி இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனைக்குள்ளே இழுக்கப்படுறாங்க. பட் இதில் யதார்த்தமான தனி மனித மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நாகர்கோவில்காரர் ஒரு விஷயம் சொன்னார், நான் கஷ்டப்பட்டேன், சிரமப்பட்டு மேலே வந்து எனக்கு பணம் பண்ண கார் வாங்கினேன், நல்லா இருக்கேன், எனக்கு கிடைக்காது என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும், காசு இருக்குது பண்ணுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதன் யதார்த்தமான கேள்வி. நீங்கள் பல பேர் அவங்க பேசுகிற போதே நான் பார்த்தேன், போக போக அவங்க வந்து ஒரு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேக் ஃபுட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே கொஞ்சம் பின்வாங்கி, ஆமாம் நான் இப்படித்தான் செய்தேன் அப்படித்தான் செய்தேன் என்று அவர்கள் எடுத்து புரிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்களை இதை குறைத்து கொண்டு விடுவார்கள். அவருக்கு சரியான எதிர்கேள்விகளோடு வந்தது. இப்போ நீங்கள் உங்கள் அப்பா சாதாரணமாக தானே இருந்தார், அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களால் வீறு கொண்டு எழ முடிஞ்சது, அப்போ நீங்கள் இதையெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் பண்ண வேண்டுமா, இதெல்லாம் நீங்கள் கொடுக்காமலே கூட உங்கள் மகன் வர முடியுமே, அல்லது நீங்கள் அதுபோல் ஒரு கேள்விகள் இருக்கிறது. அதாவது இது வந்து சரியான முறை என்று நம்ம சொல்ல முடியாது. நம்ம எனக்கு முடியாததை நான் கொடுக்கலாம். நமக்கு 2-3 சொல்கிறோம் இல்லைங்களா, அவனு பேசிக் நீட்ஸு, ரெண்டாவது வந்து கம்ஃபர்ட்டு, மூணாவது வந்து லக்ஸுரி. இப்போ அது மூன்றையுமே நகர்த்தி விட்டோம். நம்மளுடைய கம்ஃபர்ட்டே பேசிக் ஆகிடுச்சு. இப்போ ஏன் பொது பிரயாணங்கள் செய்வதில்லை, ஏன் ரயிலில் பயணம் செய்வதில்லை, ஏன் பஸ்ஸில் பயணம் செய்வதில்லை, ஏன் இத்தனை கார்களை வைத்து கொண்டிருக்கிறோம், ஏன் கடன் வாங்கி கார் வாங்கி கொண்டு இருக்கிறோம், எதனால் செய்யாதெல்லாம் செய்கிறோம் என்றால் இதெல்லாம் அந்த மனோபாவம் சார்ந்தது. இது வந்து அந்த தனி மனிதனுடைய ஒரு வெற்றியை நோக்கிய ஓட்டத்தில் சரி என்று சொன்னால் கூட நான் அதை தான் சொல்லுவேன், யூ கேன் அஃபோர்ட், திஸ் வேர்ல்டு கேனாட் அஃபோர்ட். நீ சம்பாதித்து விட்டா என்பதற்காக நீ செய்யக்கூடியதெல்லாம் நீ செய்யலாம், பட் இது மொத்தத்துக்கும் ஒரு பொது ஒட்டுமொத்த கணக்கு இருக்கிறது. நீ எடுப்பது ஒட்டுமொத்த கணக்கில் இருந்து இந்த உலகத்துல தான் எடுக்கிற, நீ வெளி உலகத்துலேருந்து எடுத்து வந்து செலவழிக்கவில்லை. அதனால ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு செலவழிக்கலாமோ அவ்வளவு தான் செலவழிக்கலாம், அவன் சம்பாதித்தாலும் கூட என்று நான் நினைக்கிறேன். ஒரு விழா நடத்துவதால் எனக்கு ஏற்படுகிற சந்தோஷம், உண்மையிலே எனக்கு இருக்கிற சங்கடம், இதில் இருக்கக்கூடிய பியர் ப்ரெஷர், அதையும் தாண்டி செய்ய வேண்டிய அவசியம். இந்த நாளையும் ரொம்ப அழகாக சொன்னது விழா நாயகி அனிதா அவர்கள். அவங்களுக்கு தான் அனிதா அவர்களுக்கு கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வச்சர். வாழ்த்துக்கள்மா, ஆல் தி பெஸ்ட். இது போன்ற விழாக்களை கொஞ்சம் படோபடமாக ஏன் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு எளிமையான மொழியில் தன்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்தே சொன்னதாக இருக்கலாம். அப்புறம் வந்து சபைக்காக பேசுதல் அப்படிங்கிறத தாண்டி கடைசி வரைக்கும் அந்த யதார்த்தத்துக்குள் இருந்து கொண்டே பேசின அந்த ஒரு நியாயம், அது ரெண்டையும் நான் அவர்கிட்ட பார்த்தேன். வாங்க சார். 999 லுங்கீஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வச்சர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலாக ஓவராலாக இந்த ஷோவில் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக பேசினார். அதாவது இந்த இஷ்யூவினுடைய மைய புள்ளியை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டார். ரொம்ப அற்புதமாக பேசினார் திரு பொன்னரசு அவர்கள். வாங்க. 999 லுங்கீஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வச்சர். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். பெண்களுக்கு ஏன் இது போன்ற நிகழ்வுகள் தேவைப்படுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக முன் வச்சதுக்காக ராஜி அவர்களுக்கு அந்த பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். குட் லக். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை ஜன்னல், வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நன்றி, வணக்கம்.